how old is this account receivable? How old is this account receivable? How old is this account receivable? Okay, I'm doing the audit for this year 25-26 na 24-25 oda file na open பண்ணி பாப்பேன். Or other storage media whether in physical na they are fighting here, containing the records. Container, இது ஒரு container correct? Containing the records. Call button இருக்கு வரதுல. Wow. Audit documentationல நான் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுக்க போறேன். most concepts in the documentation tool big 4 big 5 big 10 வரைக்கும் இப்போ எல்லாமே வந்து டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இப்போ பின்னால தெரியுதுல்ல உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல தான் பண்றாங்க. okay, it looks like this. All right, in brain level you will get convinced that okay, all of this happens, நிஜமாவே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. it will be easy for your brain to understand things. okay, actual real examples வச்சு நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். fine. so first episode is called as WhatsApp question mark. okay, documentation. இது வந்து இதுவும் உங்க இன்ஸ்டிட்யூட் மெட்டீரியல்ல இருக்கிற ஸ்டோரி தான். fine. so there's an article, ஒரு ஆர்டிகல் இருக்கா, அவன் வந்து ஒரு firm ஜாயின் பண்றான். let's say it's a big 5 big 4 firm. okay, first day போனா the main partner இருக்கால்ல, the main partner அவர் வந்து அவர் ஏதோ ஒரு நோட்டீஸை பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா பார்த்துட்டு இருக்காரு. that notice has come from SEBI. notice also has come, email also has come. okay, அந்த பையன் வந்து கேட்குறான், ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் போனால அவன் கேட்குறான் என்னாச்சு அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பட் ஹி ஹாஸ் ரிசீவ்ட் இமெயில் ஆல்சோ. இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா ப்ரொவைட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எவிடென்சிங் டிஸ்கஷன். நீங்கள் ஏதோ ஒரு லிஸ்டட் என்டிட்டியை ஆடிட் பண்ணீங்க இல்லையா, அதில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ் கொடுங்க அப்படின்னா. அதாவது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் ரிக்வயர்மெண்ட், அதாவது எஸ்ஏ there's a standard on related parties, there's a standard on related parties. related partyயோட கூட நீங்க டிஸ்கஷன் பண்ணீங்க இல்லையா, அது ஒரு ஒர்க்கிங் பேப்பர்ல எழுதிருப்பீங்க. ஒர்க்கிங் பேப்பர்னா டாக்குமெண்டேஷன்னா everything that you do in audit, அங்க you have to document things. okay, இது முன்னாடியும் நாங்க பார்த்துருக்கோம். டாக்குமெண்ட்னா யூ ஹேவ் டு ரைட். ப்ரொவைட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எவிடென்சிங் டிஸ்கஷன். ஸோ நீங்க டிஸ்கஸ் பண்ணது ஒரு ஒர்க்கிங் பேப்பர்ல எழுதிருப்பீங்க. பிகாஸ் தட் ஸ்டாண்டர்ட் இஸ் ரிக்வயரிங் யூ. அந்தந்த ஸ்டாண்டர்ட்லேயே எழுதிருக்கும். நம்ம சாப்டர் 3லயும் பார்த்துட்டோம் டாக்குமெண்டிங் த ரிஸ்க்ஸ் அப்படிங்கிறது. த வேர்ட் வாஸ் த ஆடிட்டர் ஷால், இட்ஸ் அ ரிக்வயர்மெண்ட், டாக்குமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல வந்து பிளானிங்ல பார்த்தோம், த ஆடிட்டர் ஷால் டாக்குமெண்ட் என்ன அந்த ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், எனி சேஞ்சஸ், இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும், யூ ஹேவ் டு டாக்குமெண்ட் அப்படின்னு. ஸோ ஆஸ் பர் தட் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ யூ மஸ்ட் ஹாவ் then what, டாக்குமெண்டட், எழுதி வச்சிருப்பேன், இல்லைன்னா உங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வச்சிருப்பேன். அந்த எவிடன்ஸ், அந்த ஒர்க்கிங் பேப்பர்ஸ் கொடு அப்படின்றாரு. யாரு? செபி கேட்குறான். ஸோ செபி கேட்டானா கொடு, we have to give. if you are auditors we have to give for a listed entity. அந்த நம்ம வந்து ஒரு லிஸ்டட் என்டிட்டி ஆடிட் பண்ணோம். செபி வந்து நம்ம கிட்ட அந்த லிஸ்டட் என்டிட்டி ஆடிட் பண்ணல, அதோட இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ கொடு அப்படின்னா you have to give. okay, it's a regulatory authority. now அந்த மாதிரி கேட்டால் அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் அவர். ஓகே, அந்த டிஸ்கஷன் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, கம்ப்யூட்டர்ஸில், பேப்பர்ஸில். he is not able to find. அவரால் அந்த டாக்குமெண்டேஷன் வந்து எடுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. பட் பிகாஸ் அந்த டிஸ்கஷன் வந்து அவர் வாட்ஸ்அப்பில் வாங்கினார். அதுக்கப்புறம்
ஃபோன் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டாங்க. ஃபோன் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஆயிடுச்சு. அதனால அந்த டீடைல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் அவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். ஆல்ரைட், ஓகே, இதுதான் ஆடிட் டாக்குமெண்டேஷனோட இன்ட்ரோ மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். வி வில் கீப் ஆன் கமிங் பேக் டு திஸ் ஸ்டோரி. ஃபைன். What is audit documentation? Audit documentation refers to the record of audit procedures performed. Documentation நம்ம எழுதி வச்சோம்ல, what is it? What is it அப்படின்னு கேட்டிங்கன்னா, it's a record of audit procedures performed, relevant audit evidence obtained, and conclusions the auditor reached. So record of audit procedures performed. நம்ம different audit procedures perform பண்ணுவோம். different audit procedures perform பண்ணுவோம். For example, vouching, sales வந்து sales 1 2 3 amount 10,000 10,000 10,000. இதுக்கு இது journal entry. Okay, we are comparing it with invoices, goods, e-way bill. சேம் அமௌண்ட் தான் இப்போ இருக்கணும். அங்கேயும் இன்வாய்ஸஸ்லேயும் சேம் அமௌண்ட் தான் இருக்கணும், e-way பில்லையும் சேம் அமௌண்ட் தான் இருக்கணும். ஸோ we are checking, then we are finding out 10,000 சேம் தான் இருக்கு. இது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர். இதுக்கு பேர் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். ஓகே, we will check like this. இது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர். ஓகே, ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணதுக்கு ஒரு ரெக்கார்ட். இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்வாய்ஸஸ், இவே பில்லு, ஜேர்னல் என்ட்ரி நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்தோம்னா, அந்த பேஜஸ் எல்லாம் எடுத்து நம்ம ரெக்கார்டில் வச்சுப்போம். இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணோம் அப்படின்னு ஒரு ப்ரூஃப், ஒரு ரெக்கார்ட். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் இப்போ பண்ணோம். ஓகே, 10,000 தான் வந்தது. ஓகே, 10,000. ஸோ திஸ் இஸ் அன் எவிடன்ஸ். கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இந்த சேல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க இன்வாய்ஸஸ், இவே பில்லு அந்த மாதிரிலாம் வச்சு கிராஸ் டிக் பண்ணாங்க இல்லையா, அந்த டிக்கு, அந்த ஆல் தீஸ் டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு பேர் எவிடன்ஸ். இது எவிடன்ஸ். Procedures performed, evidence obtained, and the conclusions the auditor reached. So procedure பண்ணா எவிடன்ஸ் கிடைக்கும், எவிடன்ஸும் ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், அண்ட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுப்போம்? சேல்ஸ் ஆர் கரெக்ட்லி ரெக்கார்டட் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். சேல்ஸ் ஆர் கரெக்ட்லி ரெக்கார்டட் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் போடுவோம். அதுதான். So it is a record of three things: record of audit procedures performed, relevant audit evidence obtained, audit procedure perform பண்ண evidence கிடைக்கும், then அதை வச்சு conclusions the auditor reached. அதை வச்சு நம்ம conclusionல we'll make some conclusion. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, ரைட்? நிறைய இடத்துல பார்த்தாச்சு. ஃபைன். ஸோ this is an image that you can use to remember the definition of our audit documentation. இங்க பாருங்க, ரெக்கார்ட் பட்டன். உங்க போன்ல வீடியோக்கு பட்டன் எப்படி தான் இருக்கும், போட்டோக்கு வந்து ஒரு கேமரா மாதிரி இருக்கலாம், நிறைய போன்ல நிறைய மாதிரி இருக்கலாம். பட் ஃபார் ரெக்கார்டிங் வீடியோ எல்லா போன்ல இதை மாதிரி தான் இருக்கும், ஒரு இந்த ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, ரெக்கார்ட் ஆஃப் audit procedures performed. ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஸ்கேல்பெல் வச்சுட்டு ஏதோ ப்ரொசீஜர் பண்ற மாதிரி இருக்கு பாரு. ஓகே, ப்ரொசீஜர்ஸ் performed ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணா எவிடன்ஸ் கிடைக்கும். ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கான் அண்ட் conclusions reached. So you can use this picture to memorize the definition of it. மெமரைஸ் பண்றதுக்கு இந்த இமேஜை யூஸ் பண்ணலாம்.
ஓகே ஓகே, இது பாருங்க. Samir received a news alert on his mobile phone pointing to unconfirmed media reports of providing a DigiLocker type facility to auditors for keeping audit documentation in times to come. Oh, டிஜிலாக்கர் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஆடிட்டர்ஸு கொடுக்க போகிறாங்களா? அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வச்சுருக்காங்க. ஒரு பிக் 4 பிக் 5 நீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு டிஜிலாக்கர் மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் டிஜிலாக்கர் இஸ். ஸோ இதில் வச்சு they will keep see it's a procedure என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்க ப்ரொசீஜர். ஸோ லெட்ஸ் சே physical count observation, it's a procedure. நம்ம வந்து ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிட்டு மேனேஜ்மெண்ட் they will be doing physical count. அங்கே போய் நின்றுட்டு இவன் அவங்க பிசிக்கல் கவுண்ட் பண்றதை இவன் பார்ப்பான், அப்சர்வ் பண்ணுவான். பிசிக்கல் கவுண்ட் SA 501 இது சொல்லும். ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்டு. இந்த ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணும் அதோட ரெக்கார்டு. தென் அதில் எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கல் கவுண்ட் அப்சர்வேஷன் B1 பேப்பர். ஸோ இங்கே போயிட்டு ஓப்பன் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ 1 procedures performed, 2 evidence obtained. ஓகே, எவிடன்ஸ் என்னென்ன எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சது. ஸோ இட்ஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். இன்னும் முடியல, கன்க்ளூஷன் வந்து இன்னும் வரல. to be talking about completion of testing process, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஏதோ கம்ப்ளீட்டட் பார்க்கலாம். பேரோல் சேலரி வந்து ரீகன்சைல் பண்ணியிருக்காங்க வித் ஹெட் கவுண்ட். அதாவது எத்தனை பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அதுக்கு பேரோலில் வந்து ரீகன்சைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட். ஸோ ப்ரொசீஜர்ஸ், இட்ஸ் அ ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம், ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம். Record of evidence is obtained. இது ரெண்டு எவிடன்ஸ். Then audit conclusion arrived based on procedures performed. We are satisfied that the payroll balance for TechVision is not materially misstated in respect of existence assertionல we have doubt. ஸோ அதுக்கு இது ஒரு ப்ரொசீஜர் போட்டோம், எவிடன்ஸ் கிடைச்சது, கன்க்ளூஷன்ல அரைவ் பண்ணிட்டோம். இல்லை ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதில் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, டிஜிலாக்கர் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. He immediately grasped the idea of Aadhaar card, senior secondary school mark sheet and driving license were being stored by him in such an electronic locker. அந்த மாதிரி தானே இப்போ காட்டினேன். இப்போ உங்களை PDF எக்ஸல் SX அப்படின்னா அது வந்து எக்ஸல் ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இது டிஜிலாக்கர் மாதிரி ஃபெசிலிட்டி தானே. ஸோ இது பற்றி தான் பேசுகிறாங்க அவங்க வந்து. they are hinting it indirectly, they are not talking about it like this. ஓகே, இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் திஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் ஆன்லைன் ரைட் நவ். ஆன்லைன் as in it's over electronic form. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஃபைன், ஓகே ஆல்ரைட். இது எங்கே பார்த்துருக்கோம்? ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம், எவிடன்சஸ் அப்டைன், கன்க்ளூஷன்ஸ் ரீச். SA 315 பார்க்கும்போது SA 315 பார்த்துட்டு 330 பார்த்தோம்ல, அப்போ வந்து இங்கே இதெல்லாம் பார்த்தோம். இங்கே பாரு, ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல. ப்ரொசீஜர் பண்ணால் எவிடன்ஸ் கிடைக்கும், எவிடன்ஸ் பேஸ் பண்ணி கன்க்ளூஷனில் ரீச் ஆகும். எல்லா கன்க்ளூஷனும் சேர்த்து லாஸ்ட்ல ஒப்பீனியன் ரீச் ஆகும். ஓகே, இது வந்து கிராஸ் ரெஃபரன்சிங். இந்த மாதிரி தான் கிராஸ் ரெஃபரன்சிங் பண்ணிட்டே வருவேன் நான். ஓகே, ஆப்ஜெக்டிவ்னா ஆல்ரெடி நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு. Objective means what is the end destination.
SA 230 ஃபாலோ பண்ணா நமக்கு வாட் வி வில் அச்சீவ். SA 230 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, at the end of this, at the end of audit, we'll have two things. Okay, it provides two things. One, record of the basis for the auditor's report. auditor's reportல ஒரு ஒப்பீனியன் கொடுப்போம். ஒப்பீனியனுக்கு பேசிஸ் என்ன? ஒப்பீனியனுக்கு பேசிஸ் என்ன? ஸோ லெட்ஸ் சே ஐம் கிவிங் அ க்ளீன் ஒப்பீனியன். ஒரு க்ளீன் ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது கரெக்டா? புக்ஸில் என்ன ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல நான் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அதோட பேசிஸ் என்ன? I did some procedures. After doing some procedures, I got some evidences. After getting those evidences, I arrived at some conclusion. Multiple conclusions வச்சு I formed an opinion. அதான் இந்த ஒப்பீனியனுக்கு பேசிஸ் என்ன? இதுதான். So it provides a record. Obviously, it's a record. It provides a record. A sufficient and appropriate record of the basis of auditor's report. Okay. Again, one more time I'll tell you. Auditor's report la opinion கொடுப்போம். Auditor's report la opinion கொடுப்போம். What is audit? Audit is a independent examination of financial information irrespective of size and legal form, whether profit oriented or not, where such an examination is conducted with a view to give an opinion thereon. So opinionக்காக தான் ஆடிட்டே பண்றோம். ஸோ ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல ஒப்பீனியன் இருக்கும். ஒப்பீனியன் ஷுட் பி, சும்மா நீ ஒப்பீனியன் கொடுத்துருவியா, அதுக்கு பேசிஸ் ஏதாவது வேணும்ல. ஸோ வாட் இஸ் த பேசிஸ்? ஸோ அந்த பேசிஸ்க்கு இதுதான் பேசிஸ்க்கு இட் வில் ப்ரொவைட் அ ரெக்கார்ட். So one first objective is that to evidence that the audit was planned and performed in accordance with essays and applicable legal and regulatory requirements. SA 200ல எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தானா? ஸோ எல்லா ஸ்டாண்டர்டும் ஃபாலோ பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு காட்டுறதுக்கு இதுதான் ஒரு எவிடன்ஸ். Evidence that the audit was planned and performed in accordance with essays and applicable legal and regulatory requirements. Or evidence. So at the end of following all of requirement of SA 230, what you will have is you will have two things: record for the basis of the auditor's report and evidence. உங்ககிட்ட ஒரு evidence இருக்கும். ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல செபி என்ன கேட்டானா, 560 as per 560 இனி வந்து சாரி as per some essay ரிலேட்டட் பார்ட்டிக்காக ஒரு எஸ்ஏ இருக்கும்பா. அந்த எஸ்ஏல ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கு. யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் மேனேஜ்மெண்ட் அபவுட் ரிலேட்டட் பார்ட்டிஸ். அந்த டிஸ்கஷன் நீ பண்ணியா அப்படின்னா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டான். பட் அதுக்கு ப்ரூஃப் காட்டுனா அவங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை, ஏன்னா அவன் டாக்குமெண்ட்டே பண்ணல சரியா. பட் அந்த எஸ்ஏ வந்து சொல்லும் that you have to document எல்லா டிஸ்கஷன்ஸும் பண்ணுவல்ல, அந்த டிஸ்கஷன் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஸோ செபி வந்து உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் கேட்டான், அந்த ப்ரூஃப் ஒன்னால கொடுக்க முடியல அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் எனி எவிடன்ஸ். பட் இஃப் யூ நீ எழுதி வச்சிருந்தனா, நீ ஆர்எல்ஸ் நீ வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தனா உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஓகே, நான் எஸ்ஏஸ் பேஸ் பண்ணி தான் பிளான் பண்ணேன், பெர்ஃபார்ம் பண்ணேன் ஆடிட் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கும், எவிடன்ஸ் இருக்கும். அண்ட் அப்ளிகபிள் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆடிட் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வை வி ஃபாலோ SA 230 அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே, அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கும். நேச்சர் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். வாட் இஸ் த நேச்சர்? வாட் இஸ் இட் அட் த கோர்? இட் இஸ் பேசிக்கலி அட் த கோர் எவிடன்ஸ் பா.
பாரு, evidence, evidence. It provides evidence, provides evidence. It is basically evidence. Okay, இது வந்து இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து ஒரு 4 மார்க் கேட்கலாம். 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். பட் இந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு லட்டு ஆகிடும். ஏன்னா இங்கே பாரு, எவிடன்ஸ் த ஆடிட் வாஸ் பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் இங்கே இருக்கா, இங்கேயும் அதே தான் இருக்குது. எவிடன்ஸ் த ஆடிட் வாஸ் பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் in accordance with SS. So run it the same thing here also, here also. இது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இது சொல்ற பாரு, audit documentation provides evidence of the auditor's basis for conclusion about the achievement of overall objectives of the auditor. Overall objectives of the auditor as per SA 200, as per SA 200 is two things. ஆடிட் பண்ணா எண்டில் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ரீசனபிள் அஷூரன்ஸ் அண்ட் 2 யூ வில் கெட் அ ரிப்போர்ட். ஸோ என்ன சொல்ல வரா? அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஓவரால், இந்த ஓவரால் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு auditor has to obtain for himself. கரெக்டா? auditor has to obtain for himself reasonable assurance. நான் obtain பண்ணிட்டேன், அந்த 2 ஆப்ஜெக்டிவும் நான் obtain பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்காகவே நானே கன்க்ளூட் பண்றதுக்காக ஒரு பேசிஸ் வேணும்ல. டாக்குமெண்டேஷன்ல இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வருவான். and he will know whether he has obtained reasonable assurance or not. ஓகே, அந்த மாதிரி there's something called completion memo இதுக்கு அப்புறம் வரப்போகுது. அதுலேயும் இதே கான்செப்ட் அங்கேயும் டச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே உங்களுக்கு இன்னும் அழகாக புரியும். ஸோ எவிடன்ஸ் ஆஃப் டூ திங்ஸ், எவிடன்ஸ் ஆஃப் டூ திங்ஸ். ஸோ வாட் இஸ் இட் அட் த கோர்? அட் த கோர் என்ன இருக்குன்னா, இட்ஸ் அ எவிடன்ஸ், இட்ஸ் அன் எவிடன்ஸ். ஓகே, purpose of audit documentation. Purpose of audit documentation: assisting the engagement team to plan and perform the audit. It helps the engagement team to plan and perform the audit. Planning and performing it will help say engagement team, அதாவது audit team plan and perform பண்றதுக்கு it will help assist. Okay, so you know what we usually do, இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இங்க பாருங்க, we have been auditor for this client for 3 continuous years, 23 24 24 25 25 26. so என்ன தெரியுமா பண்ணுவோம்? so let's say we are sitting for audit of 25 26. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, பெரிய ஃபார்ம் 500 பார்ட்னர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா ஆடிட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. சில ஆடிட்டர்ஸ் வந்து they will leave the firm and all. பட் லாஸ்ட் இயர் ஒரு சிஏ இருந்தாப்பா, அவன் இன்னொரு ஃபார்முக்கு போயிட்டான். கேபிஎம்ஜில இருந்தான், இப்போ நெக்ஸ்ட் இவைக்கு போயிட்டான், இன்னொரு பிக் ஃபோருக்கு போயிட்டான். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் அவன் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஐம் டூயிங் த ஆடிட் ஃபார் திஸ் இயர் 25 26னா 24 25ஓட ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சாப்டர் 2லையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. பிரியா வந்து she found some file. okay, so 25 26க்காக we will open and see 24 25. it helps in planning. okay, last time இந்த மாதிரி பண்ணாங்க, இதெல்லாம் கிடைச்சது. so based on this it helps in planning and performance of audit also. last time வந்து external confirmationக்கு நிறைய ரிப்ளை வரல, கன்ஃபர்மேஷனுக்காக அக்கௌண்ட் ரிசீவபிள்க்கு நிறைய வந்து இது கொடுத்தோம், கன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பணும், அவங்க ரிப்ளையே பண்ணல. ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த முறை வந்து பண்ணலாம் அப்படின்னு they will plan.
So it helps in planning and performing the audit. And in most cases, you know what we do, there's something called roll forwarding roll over அப்படின்னு சொல்லுவோம், ரோல் ஃபார்வர்டிங்காக சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல் இருக்கா, இந்த ஃபைலில் இருக்கிற நிறைய டீட்டெயில்ஸ் தான் நெக்ஸ்ட் இயரும் வரப்போகுது. நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி சேம் தான் இருக்க போகுது, கண்ட்ரோல்ஸு இதுதான். ஓகே, நீங்கள் பாரு, மோஸ்ட்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் சேம் தான் இருக்க போகுது. ஸோ வி டூ சம்திங் கால் ரோல் ஓவர் ஆர் ரோல் ஃபார்வர்டிங். அது பண்ணால் என்ன ஆகும்னா லாஸ்ட் இயரோட டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகிடும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்ம் த ஆடிட். But we will update it. For this year, we will update it. But it helps in us engagement team to plan and perform the audit. Okay, one. Now, assisting members of the engagement team to direct and supervise the audit work and to discharge their review responsibilities. It helps the members of the engagement team to direct and supervise the audit. So ஒரு சீனியர் வந்து இன்னொரு ஜூனியருக்கு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ், இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம்ல, இட் ஹெல்ப்ஸ் டு சூப்பர்வைஸ், டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ். இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பார்த்து எழுதி கொடுத்து போயிடுவாங்க இந்த ஒர்க்கிங் பேப்பரில். ஆர் ஆன்லைன் மாதிரி இருந்தால், இந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு சீனியர் வில் டெல் டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. யாரோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, யாரோ ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்க பாரு, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணோம் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், பேப்பரில் பண்ணால் கூட இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். டாக்குமெண்டேஷன் டாக்கிங் அபவுட் ஆன்லைன் ஆஃப்லைன்லாம் பேசல. இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இதில் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எழுதி இருக்கிற எல்லா ஐட்டமும் இதில் இருக்கும். அதுக்கு தான் இதை காட்டுறேன். ஓகே, assisting members of the engagement team to direct and supervise the audit. Assisting members of the engagement team to direct and supervise the audit. ஸோ சூப்பர்வைஸ் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே ஒரே இடத்துல ஆகிடும். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸை எதுக்கு ரிவ்யூ பண்ண சூப்பர்வைஸ் பண்ண. ஸோ லெட்ஸ் சே எஸ் மெஹதா ஒரு சீனியர், பி சிங் whoever this person is, அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. என்ன வேலை? ரெவென்யூ டெஸ்ட் பண்ணணும், சேல்ஸ் ஜர்னலை வந்து ரிவ்யூ பண்ணணும், அதுதான் வேலை. ஸோ எஸ் மெஹதா வில் கம் அண்ட் கைடு, டைரக்ட் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. யாரை? இவங்களை யார் பண்ணுறாங்களோ அவங்கள. ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ், டாக்குமெண்டேஷன் ஹெல்ப்ஸ் இன் சூப்பர்விஷன், ரிவ்யூ அண்ட் டைரக்ஷன். இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு டைரக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. Enabling engagement team to be accountable for its work. ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருவோம். ஆடிட் ப்ரோக்ராமில் பார்த்தோம், இந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பருக்கு இந்த வேலை அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒன்று பண்ணோன்னா
It enables the engagement team to be accountable for its work. in எப்படி எப்படி அக்கௌண்டபிளா வைக்கும் அப்படின்னா, இது பீசிங் பண்ணாங்க இல்லையா, now that person is accountable for this work. Whatever this work is accountable. Okay, they have signed it off. இங்க பாரு, கம்ப்ளீட் பண்ணி சைன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதாவது தப்பு வந்தது, நான் இப்போ நெக்ஸ்ட் அக்கௌண்டபிள், தட் பர்சன் ஹாஸ் டு பி அக்கௌண்டபிள். ஏதோ ஒரு தப்பு பண்ணான், நெக்லிஜெண்டா இருந்தான், சும்மா வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே ரேண்டமா ஏதோ பண்ணி ஒர்க்கிங் பேப்பர் கம்ப்ளீட் அப்படின்னு போட்டு அமிச்சிட்டான் அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானா, that person can be held accountable. That person can be held accountable. நீ தானே பண்ண, நீ தானே சைன் பண்ணியிருக்க, you are responsible for whatever negligence you have done, you are responsible அப்படின்னு accountability போடலாம். ப்ளஸ் என்ன தெரியுமா ஆகும், இந்த மாதிரி ஆடிட் டாக்குமெண்டேஷன் டூல்ல there's something called trail. ட்ரெயில்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சாப்டர் 3ல வந்து நான் உங்களுக்கு காட்டினேன். ட்ரெயில்னா என்னன்னா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா யார் அந்த சேஞ்சஸ் பண்ணாங்க அதுவும் காட்டிடுவோம் அந்த சிஸ்டம். ஸோ லெட்ஸ் சே இட்ஸ் அ ஒர்க்கிங் பேப்பர் பா, லெட்ஸ் சே திஸ் இஸ் அ ஒர்க்கிங் பேப்பர். இது கேஷ் புக் டு பேங்க் ரிகன்சிலியேஷன், இந்த ஒர்க் பேப்பர். ஓகே, யார் ஓப்பன் பண்ணா, யார் எந்த சேஞ்ச் பண்ணா, எல்லாமே இந்த லாக் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி இது ரிவ்யூ நோட்ஸ். இதே மாதிரி லாக்னு ஒன்று இருக்கும், லாக், எல்ஓஜி, லாக். ஓகே, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தன், அவன் பேர் வந்து சூர்யா. ஓகே, சூர்யா ஓப்பன் பண்ணி, ஸோ லெட்ஸ் சே திஸ் பேப்பர் வாஸ் அசைன்டு டு பி சிங்கர். இங்க இருக்கு பாரு, பி சிங்கர், prepared by பி சிங்கர். ஓகே, பட் சூர்யா வந்து பி சிங்கோட வேலை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிட்டான், ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, இங்க எழுதியிருக்கும் சூர்யா வந்து இந்த டைம்ல இந்த இது வந்து ஓப்பன் பண்ணி இந்த சேஞ்சஸ் பண்ணா அப்படின்னு ஒரு ட்ரெயில் மாதிரி இருக்கும். ஸோ இட் கீப்ஸ் people accountable for whatever they have worked. Okay, first of all, நீ சொல்லுவ anyone can access இல்லையா, இல்ல, only those people who are allotted to some audit. ஒரு பெரிய ஃபார்ம்ல 500 audits இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிகல்ஸ்க்கும் எல்லா ஃபைல்லையும் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்றியா, இல்ல, நீ ஒரு ஆடிட்க்கு அலாட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஆடிட்ல அந்த ஃபைலுக்கு மட்டும், இது ஒரு ஃபைல், அந்த ஃபைலுக்கு மட்டும் உனக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீ அந்த ஃபைலில் என்ன பண்ணாலும் இட் வில் ஷோ, எந்த டைமில் யார் பண்ணால் இட் வில் ஷோ. ஸோ இட் ஹெல்ப்ஸ் engagement team members to be held accountable. Retaining a record of matters of continuing significance to future audits. Retaining a record of matters of continuing significance to future audits. ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது இந்த ஆடிட்ல. ஓகே, ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது, அந்த இஷ்யூ வந்து நெக்ஸ்ட் இயரும் வரலாம் அப்படின்னு இருக்கிற இதுல சிச்சுவேஷன்ல வந்து இட் ஹெல்ப்ஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் வச்சிருந்தா, it's a record which is retained of continuing significance. Next significance na importance, continuing significance, next year அந்த இஷ்யூ வரலாம். ஸோ இது ஒரு ரெக்கார்ட், இந்த வருஷத்துக்கு இந்த சிக்னிஃபிகண்ட் மேட்டர் பத்தி ஒரு ரெக்கார்ட். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பண்ணும்போது, ஓ இதெல்லாம் நடந்ததா, ஸோ we have to keep our brain open for that situation. இந்த இயர்லயும் அந்த சிச்சுவேஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன் டு டெட்டார்ஸ்ல ப்ரொவிஷன் எஸ்டிமேட் பண்ணணும். அதாவது வாட் இஸ் த டெட்டார் பேலன்ஸ் பா, இங்க பாரு, வாட் இஸ் டெட்டார் பேலன்ஸ் 400
400 lakhs, 4 crores. Okay, 400 lakhs is a debtor balance. Aging பாரு, agingனா as of the year end. As of the year end, 400.7 lakhs rupees is the debtor's balance. 400.7 lakhs. இப்போ இப்போ நீங்க பாரு, இந்த மாதிரி ஒரு ஏஜிங், இந்த மாதிரி ஒரு ஏஜிங். ஏஜிங்னா என்னப்பா? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏஜிங்னா aging is basically a breakup of this. So இந்த அமௌண்ட்ல நீங்க பாருங்க, செகண்ட் மார்ச் 2026 245 rupees worth of sales happened for credit. Sales credit la happen agana, it is called account receivable. Right? It is called as account receivable. Yes, account receivable na, it is sales for credit. Okay. So எப்போ ஆச்சு? 2nd of March. So it is outstanding, this amount as of this day, as of balance sheet date 31/3/2026, it is outstanding only for 30 days. So அதே மாதிரி 87.5 lakhs வந்து இத்தனை நாளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. ஸோ 1st Februaryக்கு நிறைய கூட்ஸ் இது பண்ணாங்க, சேல் பண்ணோம் கிரெடிட்க்கு. ஸோ த அவுட்ஸ்டாண்டிங் இஸ் 31 to 60 days. இதுக்கு பேர் ஏஜிங் பக்கெட்ஸ், ஏஜிங் பேண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 400 இஸ் மேட் லைக் திஸ். ஸோ ஆடிட்டர் இஸ் டவுட்டிங் திஸ் அமௌண்ட். ஜென்ரலா இந்த பிஸ்னஸ்ல வந்து ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் கிவிங் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் என்ன? இந்த இதில் ஃபுல் அமௌண்ட் நமக்கு வரலாம், ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஃபுல் அமௌண்ட் நமக்கு வரலாம் அப்படின்னு தேர் சேயிங். ஓகே, ஃபார் திஸ் பேலன்ஸ் தேர் சேயிங் 5% வராம போகலாம். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். டவுட்ஃபுல்லாக இருக்கு. யூஸ்வலாக லாஸ்ட் இயரும் இப்படி தான் ஆச்சு. 31 to 60 days இருக்கிற பேண்டில் வந்து 5% வரல. ஸோ பேஸ் ஆன் தட் வி ஆர் டூயிங். அதுக்கப்புறம் 61 to 90 டேஸில் இருக்கிற பேண்டில் வந்து 20% வராது அப்படின்னு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல்ஸ் ஆர் ப்ரொவைடிங். அதே மாதிரி மோர் தென் 180 டேஸில் 80% லாஸ்ட் இயர் வரல. ஸோ அதே மாதிரி நான் இந்த டைமும் ப்ரொவிஷன் பண்ணுறோம். ஓகே, ப்ரொவிஷன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். எஸ்டிமேஷன். இங்கே வந்து சிக்னிஃபிகண்ட் அன்சர்டைனிட்டி இருக்கும். அன்சர்டைனிட்டி இருந்தால் அந்த ஏரியா வந்து இன்ஹெரண்ட்லி ரிஸ்கியாக இருக்கும், இன்ஹெரண்ட் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்தால் அங்கே மேனேஜ்மெண்ட், let's say they want to increase expenses, what they can do, they can easily so profit குறைக்கணும் அப்படின்னா, so they want to reduce profit, they can either reduce revenue or they can increase expenses. Provision for bad and doubtful is an expense. ஸோ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் 50%, லாஸ்ட் இயர் 50% தான் ஆச்சு, இந்த டைம் வந்து 60% போட்டோம் அப்படின்னா ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட் கம்மி ஆகிடும். ஓ, ஸோ இட்ஸ் அ டூல். எங்கே ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் மேட்டர். இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் மேட்டர். ஸோ வாட் யூ ஆர் டிஸ்கஸிங்? So it's a matter of continuing significance. So in the
இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நெக்ஸ்ட் இயரும் வரலாம். நெக்ஸ்ட் இயரும் அக்கௌண்ட் ரிசிபிள் இருக்க போது நெக்ஸ்ட் இயரும். ஸோ வாட் ஹேப்பன் ஹியர் இஸ் இன் திஸ் கேஸ் ஆடிட்டர் வந்து இந்த 50% டவுட் பண்ணான். ஹி வாஸ் திங்கிங் 40% தான் இருக்கணும் இது அப்படின்னு யோசிச்சான். ஓகே, சேலஞ்ச் பண்ணா. அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கலாம், அந்த ஸ்டோரி பார்க்கலாம். பட் இந்த இஷ்யூ வந்து நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூங் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்ப்போம், நம்ம 50% போட்டோம்ல, 50% தான் இருந்ததா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இயரும் சேலஞ்ச் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கண்டினியூங் சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் இயரும் அது சிக்னிஃபிகண்டாக தான் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், கண்டினியூ சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஆடிட்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ரீட்டைனிங் அ ரெக்கார்ட். இந்த டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா அந்த ரெக்கார்டு இருக்காது. Enabling the conduct of audit, enabling the conduct of quality control reviews. So there's something called SQC1 ல வந்து quality control reviews இருக்கும். EQCR ஓகே அப்படின்னு ஒரு குவாலிட்டி ரிவ்யூ இருக்கும். SQCனா நம்ம பார்த்தோம், அது எப்படி இட் வில் அப்ளை ஆன் firm ஸ்டாண்டர்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆடிட்ல அப்ளை ஆகும். எஸ்கியூசி இட் அப்ளைஸ் ஆன் ஃபர்ம். ஓகே, அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதில் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நீ பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஒன்று போடு, அதில் சாம்பிள் பேசிஸில் நீ வந்து ரிவ்யூ பண்ணு. டாக்குமெண்டேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, எல்லா ஆடிட்டரும் ஒரு ஃபார்மில் 500 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, 500 thousands ஆஃப் ஆடிட் பண்ணுவாங்க, 5,000 10,000 ஆடிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் வந்து வச்சு ரிவ்யூ பண்ணு. ஸோ தட் இஸ் ரிக்வயர்ட் ஆஸ் பர் SQC1. குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூஸ் இருக்கும். SQC1 ஆஸ் பர் SQC1 there are quality control reviews. ஸோ டாக்குமெண்டேஷன் இருந்தால் தானே அதெல்லாம் ரிவ்யூவே பண்ண முடியும். ரிவ்யூ எப்படி பண்ணுவான்? டாக்குமெண்டேஷன் வச்சு தான் பண்ணுவான். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுக்கும் டாக்குமெண்டேஷன் தான் இட் வில் ஹெல்ப், இட் வில் எனேபிள். டாக்குமெண்டேஷன் இருந்தால் தான் இன்ஸ்பெக்ஷனே பண்ண முடியும். ஓகே, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கால்ட் பியர் ரிவ்யூ, குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் அவங்க வந்துட்டு டைரக்டா NFRA ஓகே இவங்கெல்லாம் வந்து குவாலிட்டி ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, அவங்க பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? ஸோ ஆடிட் would have done 2 years முன்னாடி நடந்திருக்கும். NFRA அவுட் ஆஃப் நோவேர் they will come ஆடிட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த வருஷத்தோட டாக்குமெண்டேஷன் காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு? நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. they will inspect. ஸோ இட் எனேபிள்ஸ். டாக்குமெண்டேஷன் இருந்தால் தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஓகே, இதை பற்றி நம்ம கிளியராக பேசணும், சூப்பராக இருக்கும் இந்த இதுவும். ஓகே, எபிசோட் 2 இதுவும் சரிதான். ஓகே, ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் இட்ஸ் அன் எவிடன்ஸ். நேச்சர் ஆஃப் இட் இஸ் இன் எவிடன்ஸ். வாட் இட் டஸ், இட் ப்ரொவைட்ஸ். அது பண்ணால் என்ன ஆகும்? நம்ம ஆடிட் ரிப்போர்ட்க்கு பேசிஸா it will become a basis. It will become a record for a basis, and it will become an evidence that we have planned and performed audit as per essays. Okay, objectives பார்த்துட்டோம், nature பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் purpose பார்த்தோம். Okay, audit documentation, form, content and extent. Audit documentation form, content and extent. Form na ஒண்ணும் இல்ல, format. எந்த ஃபார்மேட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். content எதெல்லாம் நீ ஆடிட் டாக்குமெண்ட்ல பண்ணணும் அதுவும் சொல்லுவான். extent na you have to document at what level you have to document. At what level you have to document அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, auditor shall prepare audit documentation that is sufficient to enable experienced auditor having no previous connection with the audit to understand. அதாவது
ஆடிட் டாக்குமெண்டேஷன் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நல்ல சூப்பராக ஃபார்மேட் எல்லாம் நீ அப்படியே வைக்கணும். ஃபார்மேட் கண்டென்ட் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் நார்மல் ஆடிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் அவன் வந்து பார்த்தான்னா டாக்குமெண்டேஷன்லயே ஃபுல் ஆடிட் பற்றி அவனுக்கு தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் கனெக்ஷன் இல்லை ஆடிட் பற்றி. ஹேவிங் நோ ப்ரீவியஸ் கனெக்ஷன் வித் ஆடிட் பட் அவனுக்கு சும்மா பார்த்தால டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தால அவனுக்கு to understand the nature, timing and extent of audit procedures performed. Audit procedure ஒன்று perform பண்ணோம். அதோட nature, timing and extent. What is the nature? What procedure was performed? Timing எப்போ பண்ணாங்க? Extent. How many samples they took? அப்படின்னு they have to know. The results. Procedure பண்ணா results வரும். Evidence வரும். The results of the audit procedures performed and the audit evidence obtained. Audit evidence வச்சு conclusion arrive பண்ண போறோம். Okay. Significant matters arising during the audit and the conclusions reached. ஒரு experienced auditor வந்து it will enable to understand என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்க, எந்த டைமிங்ல பண்ணாங்க, எந்த எக்ஸ்டென்ட்ல பண்ணாங்க, அது பண்ணி ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் அண்ட் த ஆடிட் எவிடன்ஸ் obtained. அது பண்ணி எவிடன்ஸ் வந்திருக்கும், ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், அது பற்றியும் ரெக்கார்டு இருக்கும், அது பற்றியும் he has to be able to understand. And then significant matters arising. Significant mattersனா SA 230ல டிஃபைனே பண்ணல. வாட் இஸ் சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ்? ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் அரைசிங் during the audit. ஆடிட்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இருந்தது, அது பற்றி இதெல்லாம் கன்க்ளூஷன்ஸ் ரீச் ஆகணும். Procedure performed, evidence obtained, conclusions reached. அதனடா அதேதான். ப்ரொசீஜர்ஸ், எவிடன்ஸ், கன்க்ளூஷன். அதனடா அதேதான். And significant professional judgments made in reaching those conclusions. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம், கன்க்ளூஷன் வரதுக்கு சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் என்னோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுப்பேன். ஆடிட்டரே ஒரு மேனேஜ்மெண்ட்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல தான் எடுப்பாங்கப்பா. நீ பாரு, மேனேஜ்மெண்ட் ப்ரொவிஷன் போடுறான்ல, இதுதான் ஜட்ஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு. 5% 20%. இந்த ஜட்ஜ்மெண்ட் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆடிட்டர் அவன் நாலேஜ் பேஸ் பண்ணி, ஆடிட்டர் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுவான்ல, அதுவும் டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்றான். இதுபடி மேனேஜ்மெண்ட் அப்ளைட் 50% ப்ரொவிஷன் டு 91 to 180 டே டேட்டா. 91 to 180 டேட்டாவில் வந்து 50% போட்டிருந்தாங்க. 50% போட்டிருந்தாங்க, தெரியுதா? 50% தெரியுதா? ஓகே. 91 180 டேஸ்ல வந்து அவங்க வந்து 50% போட்டிருந்தாங்க. ஸோ ஆடிட்டர் டெஸ்டட் 3 out of 5 டேட்டாஸ். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு the 50% rate is within a reasonable range. ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டான், நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அவன் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று எடுத்தான். இந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி ஓகே ரீசனபிள் ரேஞ்ச் தான் இருக்கு, அது ரீசனபிள் தான் இருக்கு, இந்த ரேஞ்ச் வந்து ரீசனபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் மேட் இன் ரீச்சிங் தோஸ் கன்க்ளூஷன்ஸ். அந்த கன்க்ளூஷன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் எடுத்தால அதுவும் இட் வில் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் வந்து இட் வில் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அந்த மாதிரி ஃபார்மேட் வச்சு, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்ல நீ டாக்குமெண்ட் பண்ணு. The auditor shall requirement இது. The auditor shall prepare audit documentation that is sufficient to enable an experienced auditor. நார்மல் ஆடிட்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் வந்து பார்த்தாலே இதெல்லாம் புரிஞ்சிடணும். என்ன ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதில் என்ன எவிடன்ஸ் கிடைச்சது, அந்த எவிடன்ஸ் வச்சு எப்படி கன்க்ளூஷன் பண்ணாங்க, ஒரு எல்லா ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டும் அந்த கன்க்ளூஷன் ரீச் ஆகிறதுக்கு ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் எடுத்தால அதெல்லாம் இருக்கணும். அதோட
ஃபார்ம்னா ஃபார்மேட், கண்டென்ட்னா வாட் அண்ட் ஆல் டு டாக்குமெண்ட், இதுவும் சொல்லும். நீ ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி கவுண்ட் போயிட்டு அப்சர்வ் பண்ணுறேன், அதில் என்ன எவிடன்ஸ் இருக்கும்? மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஆஸ் பர் SA 501. இங்கே இருக்கா? ஓகே. ஸோ ஹவு வில் யூ டாக்குமெண்ட்? இது பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி என்னென்ன எவிடன்ஸ் நம்ம எடுப்போம் அப்படின்னு அதுவும் பார்க்கலாம். ஓகே ஃபைன். நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு. இன்வென்ட்ரி கவுண்ட் ஒரு ப்ரொசீஜர், அதான் நேச்சர். டைமிங் எப்போ பண்ணோம்? இந்த ரேட்டில் பண்ணோம். ஓகே. எக்ஸ்டென்ட் 15 ஐட்டம்ஸ் செக் பண்ணோம். ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டரை இது பார்த்தா என்ன பண்ணாங்கன்னு புரிய வரும். நேச்சர், டைமிங் அண்ட் புரிய வரும். ஓகே. ரிசல்ட்ஸ் என்ன, கன்க்ளூஷன் என்ன, எவிடன்ஸ் வந்தது, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அந்த ஃபார்மேட், அந்த கண்டென்ட், அந்த எக்ஸ்டென்ட் எல்லாம் வைக்கணும். நான் காட்டுறேன், ஆக்சுவலா காட்டுறேன். ஓகே. அதர் ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் SA 230. ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் பத்தி அதர் ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு SA 230. Further, in documenting the nature, timing and extent of audit procedures performed, the auditor shall record. ஸோ இப்போதான் ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் பார்த்தோம்ல, அதோட நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் பற்றி நீ டாக்குமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணு. The identifying characteristics of the specific items or matters tested. Identifying characteristics of the specific items or matters tested. நீ matters items எல்லாம் டெஸ்ட் பண்ணுவல, ஸோ அதோட ஐடென்டிஃபைங் கேரக்டரிஸ்டிக். ஸோ லெட்ஸே ஒரு ப்ரொசீஜரில் வந்து நான் 30 சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதோட ஐடென்டிஃபைங் கேரக்டரிஸ்டிக் என்ன? ஃப்ரம் திஸ் இன்வாய்ஸ் டு திஸ் இன்வாய்ஸ் நான் சீக்வென்ஷியலாக டெஸ்ட் பண்ணேன். இதுதான் அதோட ஐடென்டிஃபைங் கேரக்டரிஸ்டிக். எந்த இன்வாய்ஸ்? இந்த இன்வாய்ஸ். You can identifying characteristic of the specific items or matters tested. யார் அந்த ஆடிட் ஒர்க் பண்ணா? இப்போ இந்த சாம்பிள் பேசிஸ்ல இன்வாய்ஸஸ் டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ யார் பண்ணா? இவங்க பண்ணாங்க. பீசிங். டேட் எப்போ பண்ணாங்க? இப்போ பண்ணாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா இருக்கும். ஸோ அவங்க சிஸ்டமே எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, SA 230யோட எல்லா ரிக்குவயர்மெண்ட்டும் ஃபில் ஆகணும். அந்த மாதிரி அவங்க வந்து டிசைனே பண்ணியிருப்பாங்க அந்த சாஃப்ட்வேரை. இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இந்த சாஃப்ட்வேரை SA 230 கம்ப்ளை பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டஃப்பும் இது உள்ளே தான் இருக்கும். அப்படி தான் டிசைனே பண்ணியிருப்பாங்க. ஸோ SA 230 will automatically be complied. கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் யார் ரிவ்யூ பண்ணாங்க? டேட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சச் ரிவ்யூ. யார் ரிவ்யூ பண்ணாங்க? டேட். ஓகே. எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிவ்யூ, இது சம்திங் கால்ட் ரிவ்யூ நோட்ஸ். அதே சாஃப்ட்வேரில் ஒரு ரிவ்யூ நோட்ஸ் ஒன்று இருக்கும். அதில் எந்த அளவுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணாங்க அதுவும் எழுதுவாங்க. நான் வந்து இதெல்லாம் செக் பண்ணேன், இதெல்லாம் புரிஞ்சது, இதெல்லாம் புரியல அப்படின்னு நோட்ஸ் எழுதுருவாங்க. இந்த நோட்ஸ் வந்து லெட்ஸே ஐ எம் பீசிங்ப்பா, நான் தான் இந்த ஒர்க்கிங் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணேன். A1 ஒர்க்கிங் பேப்பர். இதெல்லாம் பண்ணல, இன்வாய்ஸஸ் செக் பண்ணல, நான் தான் பண்ணேன் அப்படின்னா அவங்க ரிவ்யூ போட்டாங்கன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும். இவங்க வந்து இந்த பார்ட்னர் வந்து இந்த நோட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லெட்ஸே அவங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சரியில்லை, நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னா நான் பண்ணுவேன்.
இங்கே வந்து they have given a positive feedback. மெத்தடாலஜி மீட் பண்ணுது, ஐடென்டிஃபைங் கேரக்டரிஸ்டிக் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், வெரி குட். ஒரு எக்ஸெப்ஷன் மிஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபைன் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரெசல்யூஷன் கரெக்டாக கொடுத்துருக்கேன், குட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, இட் இஸ் கிளியர், ஸ்டேட்டஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ எஸ்ஏ 230ல இதெல்லாம் இட் வில் யூ ஹாவ் டு ரெக்கார்ட், யூ ஹாவ் டு ரெக்கார்ட், யூ ஹாவ் டு ரெக்கார்ட். இப்போ நீ பார்த்துட்ட, இப்போ மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஈஸி. Okay, the auditor shall document discussions of significant matters with management, those charged with governance, and others, including nature of significant matters discussed and when and with whom discussion took place. ஏதோ சிக்னிஃபிகண்ட் மேட்டர்னா இம்பார்ட்டன்ட் மேட்டர் பற்றி நீ மேனேஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஷன் எல்லாம் பண்ண அப்படின்னா அதுவும் டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதானே தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்டோரியில் பார்ட்னர் வந்து he was stressed. ஏன்னா செபி கிட்ட நோட்டீஸ் வந்தது, நீ ரிலேட்டட் பார்ட்டிஸ் கூட டிஸ்கஷன் பண்ணல, அதோட ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டான். அது டாக்குமெண்ட் பண்ணல, அவர் வாட்ஸ்அப்லேயே வச்சுட்டு அப்படியே மறந்துட்டாரு. அது ஃபேக்டரி ரிசெட் ஆகி அந்த டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சது. ஸோ the auditor shall document discussions of significant matters with management. அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ண, இது சிக்னிஃபிகண்ட் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் பண்ண. எப்படி டாக்குமெண்ட் பண்ண, யார்கிட்ட பேசுனேன், வித் ஹூம் பேசுனேன், எல்லாமே வந்து இது பண்ண, டாக்குமெண்ட் பண்ண. ஓகே, இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னேன். Now consider this example. Balance sheet la accounts receivable 300 crores இருக்கு. Okay, breakdown of this. அதாவது 300 account receivable is basically customers who have not paid us. Correct? Customers who have bought goods from me and have not paid me yet. அதான accounts receivable na. So account receivable பின்னாடி 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் if I add it becomes 300. இவங்க 3 கஸ்டமர் வந்து எனக்கு இன்னும் பே பண்ணல. ஓகே, பிரேக் டவுன் பார்க்குறேன். பிரேக் டவுன் திஸ் பேலன்ஸ் 300 crores அப்படியே பிரேக் டவுன் பண்ணால் 80, 120, 100, 300 இருக்கு. ஓகே, ஸோ ஐ எம் சீயிங் டிலே. இதுக்கு பேர் we have already seen பேன்னு சொல்லுவோம். பக்கெட்ஸ், ஏஜிங் பக்கெட்ஸ். How old is this accounts receivable? How old is this account receivable? How old is this account receivable? How old as on what day? So if you are asking me how old are you அப்படின்னா on what day, usually it is on today. As of today I'm 28 years old அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? So but this aging is as on the balance sheet date. For example 31/3/26. Okay, how old is it as on this day? More than 180 days 80 crores அங்கேருந்து வரல. யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்கல, ஒரு கஸ்டமர். இந்த கஸ்டமர் வந்து ரீசெண்டாக தான் வாங்கினாங்க. ஸோ இப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுறான்னா கொஸ்டின் பண்ணுறான் இந்த வேல்யூவேஷன். நீங்கள் 300 crores வரும்னு சொல்கிறீங்க இல்லையா, என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஈடி வராது. மோர் தென் 180 days ஆயிருக்கு, வராது. நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நான் ஒத்துக்க மாட்டேன், நான் 300 ஒத்துக்க மாட்டேன். இதோட வேல்யூ வந்து 120 + 100 220 தான் அப்படின்னு சொல்கிறேன் ஆடிட்டர். என்ன சொல்றேன்னா, இதை ரைட் ஆஃப் பண்ணிருங்க, பேட் டெட்ஸாக போட்டுருங்க, இது வராது. இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் நடத்துகிற பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ்வலாக மோர் தென் 180 days வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் ஆடிட்டர் எவ்வளோ சொல்கிறான்னா 30 crores வராது, 50 வந்துடும், 80 வராது. ஸோ 30 வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 50 வந்துடும், ரிகவர் ஆகிடும், 30 வராது. ஸோ அதுக்கு ரெடியூஸ் பண்ணிடுங்க, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒன்று போட்டுருங்க அப்படின்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ the auditor shall document discussion of significant matters. இது ஒரு significant matter தானேப்பா, important matter தானே. Significant matters
with management, those charged with governance and others. So என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த மேட்டர் வந்து இந்த 30 crore ப்ரொவிஷன் போடணும் அப்படின்னு சொன்னால ஆடிட்டர், அது சிஎஃப்ஓ கிட்ட பேசுறான். இந்த சிக்னிஃபிகன்ட் மேட்டர் பா? எஸ், ஆப்வியஸ்லி சிக்னிஃபிகன்ட் மேட்டர் தான். ஸோ சிஎஃப்ஓ கிட்ட பேசுறான். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணேன் சிக்னிஃபிகன்ட் மேட்டர் அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ண அப்படின்னா நீ என்ன டிஸ்கஸ் பண்ண அதுவும் எழுதுரு. யார் கூட பண்ண, எப்போ, நீ எப்போ பண்ண, யார் கூட பண்ண, டிஸ்கஷன். ஓகே, டிஸ்கஷன் வித் whom, அதாவது யார் கூட, when, at what point of time, and then significant matter என்ன டிஸ்கஸ் பண்ண அது எல்லாம் டாக்குமெண்ட் பண்ண. ஷால் மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ குட் டாக்குமெண்டேஷன் லுக்ஸ் லைக். இங்கே பாரு, யார் கூட, மிஸ்டர் சர்மா சிஎஃப்ஓ 10th April அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண. ஸோ டிஸ்கஸ் recoverability of 80 lakhs receivable with Mr. Sharma. Management stated that customer has promised payment within 2 months and is a long-term client. He's a long-term client. அதனால 2 monthsல கொடுக்கறதுக்கு அவன் சொல்லியிருக்கான். ஸோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஸோ டோன்ட் வரி, அது வந்துடும் அப்படின்னு சொல்றான். Auditor highlighted the delay of over 180 days and past instances of delayed payments. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ப்ளஸ் 180 days மேலே வந்து அவங்க கொடுக்கல, டிலே பண்ணியிருக்கான் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டிசைடட் நாட் டு கிரெடிட் ப்ரொவிஷன். ஆடிட்டர் எவாலுவேட்டட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கன்க்ளூடட் ப்ரொவிஷன் ஆஃப் 30 lakhs இஸ் ரிக்வயர்ட். அவன் என்ன கன்க்ளூட் பண்ணா, இல்லை 30 lakhs தேவை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். எல்லாமே டாக்குமெண்ட் பண்ற பாரு. அவங்க ஒத்துக்கல நாட் டு கிரெடிட் ப்ரொவிஷன். நான் 30 lakhs ப்ரொவிஷன், ஐ எம் திங்கிங், ஐ எம் கன்க்ளூஷன் நான் பண்றேன். இல்லை 30 lakhs, அட்லீஸ்ட் 30 lakhs வந்து ப்ரொவிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈவன் தட் இஸ் பீங் டிஸ்கஸ்ட், ஈவன் தட் இஸ் பீங் டாக்குமெண்டட். ஓகே, வாவ், இந்த மாதிரி தான் இருக்கணும் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்றான். யார் சொல்றான்? ஸ்டாண்டர்ட் சொல்றான் இங்க. ஓகே, if the auditor identified information that is inconsistent with the auditor's final conclusion regarding a significant matter, the auditor shall document how the auditor addressed the inconsistency. First inconsistency address பண்ணணும், அது டாக்குமெண்ட் பண்ணணும். அதான் சொல்ல வரா. சொல்றேன் என்னன்னு சொல்றேன். இரு. ஸோ இங்க in this case ஆடிட்டர் என்ன சொல்றான்னா, கன்க்ளூடட், இதுதான் அவனோட ஃபைனல் கன்க்ளூஷன் இருந்தது. ஓகே, இது this is how documentation should look like, but this is not how the documentation should look like. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, so discuss with management, no provision required. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. all right, okay. Then next point, இது the auditor identified, ஆடிட்டர் இது அவன் கன்க்ளூட் பண்ணால. ஓகே, கன்க்ளூட் பண்ணிட்டான். ஸோ அதே சிச்சுவேஷன் தான். ஒருத்தர் இருக்காரு, ஒரு கஸ்டமர் 80 crores, மோர் தென் 100 days டிலே இருக்கு. ஓகே, ஆடிட்டர் வாஸ் சேயிங் only 50 crores seems to be recoverable based on past data. ஸோ ஆடிட்டர் என்ன சொல்றான்னா 50 crores தான் வரும், ஸோ 30 crores வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு ஆடிட்டர் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் அவன் கன்க்ளூட் பண்ணிட்டான். ஓகே, கன்க்ளூஷனுக்கு அப்புறம் தான் ஒப்பீனியன்பா. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், எவிடன்ஸ்க்கு மேல கன்க்ளூஷன் மேல அதுக்கப்புறம் ஒப்பீனியன். அது பார்த்தோம்ல. ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம், எவிடன்சஸ் கெயின் பண்ணுவோம், அது பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஸோ ஏதோ எவிடன்ஸ் வச்சு அவன் கன்க்ளூட் பண்ணியிருக்கான். 30 crores இண்டஸ்ட்ரி டேட்டா வச்சு, இண்டஸ்ட்ரி டேட்டா தான் எவிடன்ஸ் அவனுக்கு. அவன் வந்து கன்க்ளூஷன் போட்டிருக்கான், இல்லை 50 crores தான் இதில் ரிகவர் ஆகும், 30 crores வந்து ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் தான் ஒப்பீனியன் வேற. ஓகே, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ஓகே, ஃபைன். ஃபைனல் கன்க்ளூஷன் பண்ணிட்டான். ஆடிட்டர் செக்டு நெக்ஸ்ட் இயர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பண்ணால் மிடில் ஆஃப் ஜூனில். ஓகே, 15 June 2026 வந்து இந்த மாதிரி
மிடில் ஆஃப் ஜூன் சொன்னேன்னா அப்படியே அந்த சாங் வருது, லேட் நைட் இந்த மிடில் ஆஃப் ஜூன் அப்படின்னு. ஓகே, ஸோ ஆடிட்டர் செக்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன் திஸ் டேட். இது ஒரு ப்ரொசீஜர் தான், இதுவும் பண்ணுவோம் நம்ம. பண்ணிட்டு இருந்தா அந்த கஸ்டமர் கிட்ட 80 crore rupees வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன டவுட் பண்ணோம், 50 crore தான் வரும், 50 crore தான் வரும் அப்படின்னு நினைச்சோம்ல, 80வும் வந்துருச்சு. ஸோ இவன் பண்ண கன்க்ளூஷன் அப்போ தப்பாயிடுச்சு. ஸோ if the auditor identified information, இப்போ identified information, he identified some information that is inconsistent with the auditor's final conclusion. ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் பண்ணியிருந்தா அதுக்கு இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன 50 தான் வரும் அப்படின்னு சொன்னால அவன் 80 வந்துருச்சு. ஸோ இன்கன்சிஸ்டன்ட். Regarding a significant matter, the auditor shall document how the auditor addressed the inconsistency. ஸோ என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் அந்த இன்கன்சிஸ்டன்சியை அட்ரஸ் பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணு, நீ அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, நீ 50 தான் வரும் 80 தான் வரும் அப்படின்னு சொன்னால, ஸோ இனிஷியலாக 30 crore ப்ரொவிஷன் போடணும் அப்படின்னு நீ கன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தாட் ப்ராசஸ் மாற்ற, இல்லை 30 crores இல்லை அந்த. ஸோ திஸ் இஸ் அட்ரஸிங் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி அண்ட் தென் டாக்குமெண்ட் பண்ணு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோமா, on June 15, 2024, I found that payment worth 80 crores from the client has been received. This is an inconsistency from the initial understanding of this significant matter. Therefore, I am changing the conclusion that no provision is required. அதுவும் டாக்குமெண்ட் பண்ணுன்றான், அதுவும் டாக்குமெண்ட் பண்ணு. ஏதோ நீ வச்சிருக்கிற கன்க்ளூஷன்ல இருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் இது கிடைச்சது, which is making your conclusion inconsistent அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த கன்க்ளூஷனும் இன்கன்சிஸ்டண்டா இருந்தது அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் த இன்கன்சிஸ்டன்சி, அதாவது கன்க்ளூஷனை மாத்து. ஐம் சேஞ்சிங் த கன்க்ளூஷன் தட் நோ ப்ரொவிஷன் இஸ் ரிக்வயர்ட். அது டாக்குமெண்ட் பண்ணு. ஓகே ஓகே ஃபைன். அதான் இந்த 2 பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன். அதர் ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் shall okay, other specific requirements பண்ணி தான் ஆகணும் நீங்க. All right, then the form, content and extent of audit documentation depend on factors such as, அதாவது ஃபார்மேட், கண்டென்ட், எக்ஸ்டென்ட், எந்த எக்ஸ்டென்ட்க்கு வந்து நீ டாக்குமெண்ட் பண்ண, இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் மேல டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றான். இது நீ டப்பா அடிக்கணும், ஈஸியாக டப்பா அடிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் வச்சு நீ மெமரி வாலஸ் போட்டுடலாம். ஓகே, சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டி. ஒரு 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 லிஸ்டட் என்டிட்டியில் உனக்கு அதிகமாக டாக்குமெண்டேஷன் தேவைப்படும். நீ என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறியோ அதெல்லாம் நீ டாக்குமெண்ட் பண்ணுவேன். செபி கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் பண்ணிடுவேன். எவ்வளோ சப்சிடிரிஸ் இருக்கு, நிறைய சப்சிடிரிஸ்க்கா, அந்த லிஸ்ட் எடுப்பேன், அதுவும் டாக்குமெண்ட் பண்ணுவேன். அதே ஒரு ஸ்மால் என்டிட்டி, ஒரு சின்ன கம்பெனி, சிங்கிள், நோ ஹோல்டிங், நோ சப்சிடரி, எதுவுமே இல்லை அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ஸ், செபி டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, அதில் வந்து சப்சிடி டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, நிறைய இருக்காது. கரெக்டாப்பா? ஸோ சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, ஒரு என்டிட்டி வந்து சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அதோட டாக்குமெண்டேஷனும் அதிகமாக இருக்கும், அதோட ஸ்மால் என்டிட்டிக்கு டாக்குமெண்டேஷன் கம்மியாக இருக்கும். ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். காம்ப்ளெக்சிட்டி, அதுவே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான என்டிட்டியை வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் போடுவோம் நம்ம. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் வந்து பார்த்தானா அவனுக்கு புரியணும்ல, அதானேப்பா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் வந்து பார்த்தா அவனுக்கு எல்லாமே புரியணும்னா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஸோ நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் மாறும்ல, அதான் சொல்ல வரேன். த நேச்சர் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு பி பர்ஃபார்ம்டு. என்ன சொல்றான்னா, த நேச்சர் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர் டு பி பர்ஃபார்ம்டு அப்படின்னா, நீ எந்த மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர் பண்றியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இன்வென்ட்ரி கவுண்ட்டுக்கு போற. இன்வென்ட்ரி கவுண்ட் யார் பண்ண போறா? மேனேஜ்மெண்ட் பண்ண போகுது. நீ அதை அங்கே போய் அப்சர்வ் பண்ண போற. இன்வென்ட்ரி கவுண்ட் நீ அங்கே போயிட்டு என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஆக்சுவலாக நீ ஃபோட்டோ எடுப்பேன்.
ஸ்டாக் பைல்ஸ் பற்றி, ஸ்டாக் பைல்ஸ். ஓகே, தென் தென் கவுண்டிங் டேக்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருவேன். டேமேஜ் obsolete goods அதெல்லாம் நீ ஃபோட்டோ எடுத்துருவேன். ஓகே, ஸோ இங்கே வேற மாதிரி இருக்கு. இங்கே கவுண்ட் ஷீட்ஸ், பிடிஎஃப், ஆடிட் டெஸ்ட் கவுண்ட், எக்ஸல் ஃபைல், ஜேபிஜி. ஜேபிஜினா என்னப்பா? பிக்சர் ஃபோட்டோஸ். ஓகே, ஸோ ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இந்த ப்ரொசீஜரில் இந்த மாதிரி இருக்கா. அது இன்னொரு ப்ரொசீஜர். நம்ம என்ன பண்ணுறேன்னா, நீ இன்வாய்ஸ் டு பேங்க் ஸ்டேட்மெண்ட், கேஷ் சேல்ஸ் எல்லாம் இன்வாய்ஸ் வச்சுட்டு பேங்க் ரிசீட்ல இருந்து நீ செக் பண்ற. இது ஒரு ப்ரொசீஜர் தானே? ஏன் இது ஒரு ப்ரொசீஜர்? டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் இது ஒரு ப்ரொசீஜர். இதுக்கு ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் மாறும். ஆப்வியஸ்லி இன்வாய்ஸ் சாம்பிள் எடுக்கிறேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன், இதெல்லாம் எவிடன்ஸ் வந்து உங்கள் ஃபைலில் வச்சிருவேன். ஸோ ஃபார்ம், ஃபார்மேட், கண்டென்ட், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் டிபெண்ட் ஆன் திஸ் ஆல்சோ. இங்கே வேற மாதிரி நீ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்க, இங்கே வேற மாதிரி பண்ணியிருக்க. ரைட்? தென் ஐடென்டிஃபைட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். We assessed that revenues are risky area because they want a loan. ஓகே, நம்ம வந்து போர்ட் மினிட்ஸ் படித்தோம், அதில் வந்து லோன் வேணும் அப்படின்னு, லோன் வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதில் அவங்க பேசிக்கினாங்க. ஸோ ரெவென்யூ கேன் பி அ ரிஸ்க் ஏரியா அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணோம். ஆடிட்டர் வந்து அசஸ் பண்ணால் ரெவென்யூ இஸ் அ ரிஸ்கி ஏரியா. ஸோ ரிஸ்கி ஏரியாஸ் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். அதுவே வந்து மோர்னு சொல்ல முடியாது. பெட்டர் ப்ரொசீஜர்ஸ், பெட்டர் ப்ரொசீஜர் பண்ணால் பெட்டர் எவிடன்ஸ் கிடைக்கும், பெட்டர் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதுவே வந்து ஒரு ஏரியா ரிஸ்கியே இல்லை, அதில் வந்து நார்மலாக ப்ரொசீஜர் செய்வோம். ஸோ நார்மல் ப்ரொசீஜர் செஞ்சு, அதாவது அவ்வளோ டீப்பாக பண்ண மாட்டோம், எக்ஸ்டென்ட் மாறும். ரிஸ்கி ஏரியாவுக்கு நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட்னா சாம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? சாம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் எவிடன்ஸ் அதிகமாக இருக்கும், எவிடன்ஸ் அதிகமாக இருந்தால் டாக்குமெண்டேஷன் அதிகமாக இருக்கும். அதான் சொல்ல வரேன். அதுவே ஒரு ஏரியா கம்மி ரிஸ்க் ஏரியா அப்படின்னா சும்மா வந்து எக்ஸ்டென்ட் சாம்பிள் வந்து ரொம்ப 2-3 இது டெஸ்டிங் பண்ணிவிட்டு எவிடன்ஸ் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ risk of material misstatement also has an effect on form, content and extent of audit documentation. Then significance of the audit evidence obtained. Stronger, more direct evidence requires no explanation. For example, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஆடிட் பண்ணிட்டு இருக்கோம். P&L வந்து ரெவென்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெவென்யூ 12 lakh. ஓகே, 12 lakh. ஸோ இது we are trying to test. ரெண்டல் அக்ரிமெண்ட் பார்த்தோம், அதில் ரெண்ட் 1 lakh rupees அப்படின்னு இருந்ததில்ல. இன்ட்டு 12 போட்டால் 12 lakh rupees வந்துருச்சு. நோ ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் ரிக்வயர்ட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் மோர் டைரக்ட் எவிடன்ஸ். ஓகே, லெட்ஸ் சே இது கிடைக்கல. ஓகே, we can do indirect testing, அதாவது different types of procedure we can do, alternate procedure also we can do. What you are doing is ரியல் எஸ்டேட், அந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் இந்த பில்டிங் இருக்கோ அந்த ஏரியாவோட ரியல் எஸ்டேட் லிஸ்டிங்ஸ் கொண்டு வந்தோம். அந்த ரியல் எஸ்டேட் லிஸ்டிங்ஸை வந்து ரெண்ட் வந்து இந்த ஏரியாவில் 1.5 lakh rupees இல்லை. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஏரியா ரேஞ்ச் பிட்வீன் 1 lakh and 2 lakh அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1.5 lakh into 12 போட்டோம், 18 lakhs வந்தது. ஓகே, பட் இன்டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தால் we have to provide more explanation. Properties in this area range between 1 lakh and 2 lakh. Weaker indirect evidence requires more explanation. இதனால தான் நான் எழுதுறதில்ல, கொடூரமாக இருக்குப்பா ஹேண்ட் ரைட்டிங். That's why what I do, I type and I paste the boxes. Okay. So audit evidence பொறுத்தவும் documentation change ஆகும். Explanation is a form of documentation, right? Explanation is also documentation தானேப்பா. So extent மாறுதில்லை இங்க, nature, timing and extent of
ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். கரெக்டாக? ஸோ எக்ஸ்டென்ட் நீங்கள் மாறுதில்ல பிகாஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். அதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ் தான் மிஸ்டேட்மெண்ட்க்கும் எக்ஸெப்ஷன்ஸ் சொல்லுவோம். டீவியேஷன்ஸ், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்க்கு டீவியேஷன் சொல்லுவோம்ல. டீவியேஷன்ஸ் அண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் போத் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் as எக்ஸெப்ஷன்ஸ். இதுவும் நீ அதே சாப்டரில் நிறையா பார்த்துருப்பேன். ஓகே, மீன்ஸ் மிஸ்டேட்மெண்ட் ஆர் டீவியேஷன்ஸ். எக்ஸாம்பிள், நீ ஒரு 25 இன்வாய்ஸை செக் பண்ணு. You find a minor rounding error of 500 rupees. Documentation எப்படி இருக்கும்? One minor rounding difference found, noted, not material. Less detail பண்ணியிருக்கல. அதுவே இன்னொரு சினாரியோவில் வந்து அதே 25 இன்வாய்ஸ் நீ செக் பண்ணுறேன். பண்ணால் இன்வாய்ஸ் செக்கிங் ஃபவுண்ட் எரர் ஆஃப் 50,000 rupees. ஒரு இன்வாய்ஸ் செக்கிங் பண்ணும்போது இன்வாய்ஸுக்கும் பேங்க் ரிசீட்டுக்கும் பேங்க் கேஷ் சேல்ஸை வந்து we are checking cash sales. What is the entry? Cash சேல்ஸ்னா பேமெண்ட் வந்து பேங்க்ல வாங்கியிருக்காங்க. ஓகே, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ். ஓகே, கேஷ் சேல்ஸ், பேங்க்ல காசு வாங்கிட்டு சேல்ஸ் பண்றாங்க. ஓகே, we can verify this. என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ்க்கு இன்வாய்ஸஸ் இருக்கும். இது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்து we can see இதில் 20,000 rupees இருந்ததுன்னா பேங்க்லையும் 20,000 rupees ரிசீவ் ஆயிருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். 25 இன்வாய்ஸஸ் பண்ணோம். ஒரு மைனர் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு சினாரியோ 1ல் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு சின்ன ரவுண்டிங் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு நீங்கள் பாருங்கள் how we are documenting small amount, one minor rounding difference இருக்குது, ஸோ நாட் மெட்டீரியல் அப்படின்னு போட்டு விட்டுரும். அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். 500 தானே, 500 rupees தானே, அவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டோம். இட்ஸ் ஸ்மால் அமௌண்ட். ஒரு 50,000 rupees டிஃப்ரென்ஸ் வந்தது டாக்குமெண்டேஷன். பாரு எப்படி பண்ணுவோம். நம்ம இன்வாய்ஸ் டு பேங்க் பண்ணிட்டு இருந்தோம். நேச்சர் ஆஃப் ப்ரொசீஜர் இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸில் 5 lakh rupees அமௌண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசீட் வந்து 4,50,000 தான் இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் 50,000 இருக்குது. ஃபாலோ பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அர்லி பேமெண்ட்காக டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் 10%. அர்லி பேமெண்ட்காக டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, அதனால தான் அந்த மாதிரி பண்ணோம். ஸோ இங்கே பாரு டீட்டெயில் எப்படி எழுதிருக்கோம், டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். அதோட அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அவங்க நம்ம கேட்போம் ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்போம். டைரெக்டாக மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரிப்ளைல என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have told 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இமெயில் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு போட்டு அதுவும் ஒரு எவிடன்ஸாக வச்சிரும். அக்ரீட் டு கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ். கான்ட்ராக்ட்லேயும் அந்த மாதிரி எழுதிருக்கா என்னன்னு அவங்க அந்த மெயிலே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட்லேயும் பார்த்துருங்க, இந்த மாதிரி அர்லி பேமெண்ட் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட்னு கான்ட்ராக்ட்லேயும் எழுதிருக்கு. ஸோ அந்த கான்ட்ராக்டும் பார்ப்போம், அதுலேயும் இருந்தது. ஓகே, அக்ரிமெண்ட் பிடிஎஃப் எடுத்துட்டோம், இமெயில் பிடிஎஃப் எடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் எவிடன்ஸ்னு நம்ம டாக்குமெண்டேஷனில் சேவ் பண்ணிக்கோம். ஸோ பாரு, ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் ஐடென்டிஃபைட், இங்கே டாக்குமெண்டேஷன் வேறு மாதிரி இருக்குது. அதே 25 இன்வாய்ஸஸ் தான், இங்கே வேறு மாதிரி இருக்குது. இதுவும் டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம், இதுவும் டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம், இதுவும் டாக்குமெண்ட் பண்ணுவோம், எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. அதான் சொல்ல வரேன். ஓகே, the need to document a conclusion or the basis for a conclusion not readily determinable from the documentation of the work performed or audit evidence obtained. ஒன்றும் இல்லை, சிம்பிள். நார்மல் கன்க்ளூஷன் ஆப்வியஸாக இருக்கும். அன்யூஷுவல் நீ கன்க்ளூட் பண்ணுற அப்படின்னா நீ ஜஸ்டிஃபை பண்ணணும் அதுக்கு. இதுவும் புரியுதுன்னா ஓகே, நான் சொல்கிறேன் பாரு. பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸ்ட் அசெட் இருக்குப்பா. ஃபிக்ஸ்ட் அசெட்னா இது வந்து ஏசி, இதுக்கு பின்னாடி வந்து ஏசி இருக்குது. ஏசி மெஷினரினா இது ஒரு மெஷினரி இஸ் ஏசி. டெப்ரிசியேஷன் 1 lakh rupees பண்ணியிருக்கேன், 9 lakh rupees டெப்ரிசியேஷன், 1 lakh rupees இன் P&L. ஓகே, பேஸ்ட் ஆன் 10 years யூஸ்ஃபுல் லைஃப். தெரியுது இல்லையா? 10 lakh rupees by 10 equals 1 lakh.
ஸோ 10 இயர்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப்பில் இவங்க அந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஏசி. இண்டஸ்ட்ரி வந்து யூஸ்ஃபுல் லைஃப், அதாவது ஜென்ரலி எவ்ரி ஒன் டெப்ரிசியேட் ஏசி ஃபார் 7 இயர்ஸ். பட் கம்பெனி வந்து 10 இயர்ஸை வந்து கன்சிடர் பண்ணது யூஸ்ஃபுல் லைஃபை. நம்ம ஒரு ப்ரொசீஜர் பண்ணோம், அதாவது என்கொயரி பண்ணோம். ஏன்பா நீங்கள் எதுக்கு வந்து ஜென்ரலி ஏசி இஸ் டெப்ரிசியேட்டட் இன் 7 இயர்ஸ், நீங்கள் எதுக்கு 10 இயர்ஸை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம், என்கொயரி பண்ணுறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் அதுக்கு நல்லா பதில் வச்சுருந்தான். என்னன்னா, management has had useful life of 10 years for machinery. Industry practices typically 7 to 8 years. However, this machinery is maintained under annual maintenance contract. Annually அதுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் and operates under lower usage levels. யூஸே பண்ணுறதில்ல. அந்த இண்டஸ்ட்ரி பியர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வச்சிருக்கிற இடத்துல வந்து யூஸே ஆகாது. இட்ஸ் வெரி கோல்ட் ஹியர், இட்ஸ் பெங்களூர், ஸோ வி யூஸ் இட் வெரி லெஸ். Past history shows machinery has been used for 9 to 10 years. இது முன்னாடியும் 9-10 years without significant issues யூஸ் பண்ணிருக்காங்க. So based on this, useful life 10 years is considered reasonable. So இங்கே நார்மல் கன்க்ளூஷன் என்ன இருந்திருக்கும், 10 years தான் சரின்னு தோணியிருக்கும். பட் இங்கே we have taken unusual conclusion. We have taken this is 10 years as reasonable. ஸோ அன்யூஷுவல், நீ ஏதாவது அன்யூஷுவல் டிஃப்ரெண்டாக பண்ண அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ we have justified here. இங்கே பண்ணிருக்கோம்ல. ஓகே, ஸோ டாக்குமெண்டேஷன்ல ஸோ the need to document a conclusion or the basis for a conclusion not readily determinable, readily findable from documentation of the work performed or audit evidence obtained. ஸோ இதுக்கு ஆடிட் எவிடன்ஸ் நீ என்ன அப்டைன் பண்ண வர, இதுக்கு யூஸ்ஃபுல் லைஃப்க்கு என்ன ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ண வர? ஓகே, ஸோ லெட்ஸ் சே திஸ் இமெயில், இது வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சாங்க அவங்க, அது ஒரு எவிடன்ஸ். ஓகே ஓகே, ஸோ நீ ஒரு கன்க்ளூஷன் போட்டிருக்கல, அது அந்த அந்த இமெயில் இங்கே வரைக்கும் அவங்க அமைச்சிருக்காங்க. லெட்ஸ் சே இது ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, இது ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, இது ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு பாயிண்ட். ஸோ எல்லாமே வச்சுட்டு, எல்லா எவிடன்ஸ் வச்சுட்டு யூ வில் ரைட் இட் லைக் திஸ். இந்த இமெயிலில் ஒரு இமெயிலில் இந்த பாயிண்ட் வந்தது, இது வந்து நம்ம ரிசர்ச் பண்ணோம், நம்ம போய் ஆக்சுவலாக பார்த்தோம், 9-10 இயர்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சோர்ஸ்லேருந்து இந்த ஒரு சென்டென்ஸும் ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து வந்திருக்குப்பா, டிஃப்ரெண்ட் சோர்ஸ். எல்லாம் கம்பைல் பண்ணிட்டு நீ கன்க்ளூட் பண்ற இது ஓகே அப்படின்னு. இது டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. இது சிஎஃப்ஓ சொல்லியிருக்கான், இது ஆப்ரேஷன் மேனேஜர் சொல்லியிருக்கான், இது வந்து நான் ரிசர்ச் பண்ணது அப்படின்னா, நான் எவிடன்ஸ் அது போட்டுட்டேன்னா யாரோ ஒருத்தன் வந்து பார்த்தானா அவனுக்கு புரியாது. இது ஒரு இமெயில் இருக்குது, இது ஒரு இமெயில் இருக்குது, இது ஒரு இமெயில் இருக்குது, புரியாது. ஸோ இது இந்த கன்க்ளூஷன் வந்து நாட் ரெடிலி டிட்டர்மைனபிள். அந்த சும்மா எவிடன்ஸ் பார்த்தா புரியாது. ஸோ யூ ஹேவ் டு டாக்குமெண்ட் கிளியராக, அதெல்லாம் ஒரே இடத்துல போட்டு புரிகிற மாதிரி எழுதலாம். பேஸ்ட் ஆன் திஸ் யூஸ்ஃபுல் லைஃப் 10 years கன்சிடர்ட் ரீசனபிள். ஸோ கன்க்ளூஷன், நீ ஒரு கன்க்ளூஷன் எடுத்திருக்க, அது சும்மா பார்த்தா நமக்கு புரியாது. இது ஒரு பிடிஎஃபாக வந்திருக்கு, இது ஒரு இமெயிலில் வந்திருக்கு, இது நான் ரிசர்ச் பண்ணது, இதுக்கப்புறம் இது வந்து ஒரு மேனேஜர் சொன்னது, டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் வந்திருக்கு. ஸோ அது எடுத்து எவிடன்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அது சும்மா பார்த்தா அது புரியாது, என்னடா சொல்ல இது இங்கே ஒரு சொல்கிறான், இது ஒரு சொல்கிறான். அதனால் நாட் ரெடிலி டிட்டர்மைனபிள், அது வந்து சும்மா பார்த்தா புரியாது. ஸோ அதுக்கு நல்லா அழுத்தி நல்லா அழகாக வந்து இது போடு, டாக்குமெண்டேஷன் போடுன்னு சொல்கிறேன். பேசிக்கலி மோர் எக்ஸ்பிளனேஷன் இஃப் கன்க்ளூஷன்ஸ் ஆர் அன்யூஷுவல். இது அன்யூஷுவல் கன்க்ளூஷன் தான். ஸோ கன்க்ளூஷன்ஸ் வந்து அன்யூஷுவலாக இருந்தால் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் it is also affecting form, content and extent of documentation. The audit methodology and tools used.
ஸோ நம்ம எக்ஸலில் ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸல் இஸ் அ டூல்ப்பா. எக்ஸல் இஸ் அ டூல், ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கேட். கேட் இஸ் அ டூல் அண்ட் மெத்தடாலஜி சொல்லலாம் அதுக்கு. ஓகே, ஸோ ஸோ இந்த டூலில் ஆடிட் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஆடிட் முடியும். ஸோ இதில் ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே நீ எல்லா சேல்ஸ் ரெஜிஸ்டர்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணுற அப்படின்னா அதோட ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதான் சொல்ல வரேன். மெத்தடாலஜி, சாம்பிளிங் இஸ் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ சாம்பிளிங் நீ பண்ணால் அதோட டாக்குமெண்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், நீ பண்ணலனா அது டாக்குமெண்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, the auditor may include copies of entities records, for example, significant specific contracts and agreements as part of audit documentation. We always do this. எல்லா டாக்குமெண்ட் அவங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லா கான்ட்ராக்ட்ஸும் ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு ஃபைல் போட்டு 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 வச்சிருவோம் இந்த மாதிரி. அது இல்லை போல. ஓகே, ஸோ மெயின் சொல்கிறல, வி ஜென்ரலி டூ திஸ். எல்லாம் அவங்க என்னென்ன சொல்கிற கான்ட்ராக்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துறாங்களோ எல்லாமே இதில் போட்டு வச்சிரும். எக்ஸ்பிளனேஷனோட போட்டு வச்சிரும். எக்ஸல் ஃபைல் போட்டு அதில் எக்ஸ்பிளனேஷன் எழுதுறோம். இந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம இது கேட்டதுக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு போட்டுரும். The auditor need not include in audit documentation superseded drafts of working paper. Supersededனா நம்ம அதெல்லாம் எடுத்துட்டோம். சூப்பர்சீடட் டிராஃப்ட்ஸ் வருஷன் ஒரு ஒர்க்கிங் பேப்பர் பண்ணோம். வருஷன் 1, வருஷன் 2, வருஷன் 3 இருந்தது. வருஷன் 3 தான் ஃபைனல் வச்சுட்டோம். வருஷன் 1 and 2 என்ன பண்ணோம்? டெலீட் பண்ணிடுவோம். விட் நிட் நாட் இன்க்ளூட். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிராஃப்ட், அவங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான் கொடுப்பாங்க நமக்கு. ஓகே, அதுவும் there is no need to include. பட் அதில் ஏதாவது இருந்ததுன்னா, இம்பார்ட்டண்ட்டாக இருந்த அதில் வேணால் அதுவும் டாக்குமெண்ட் பண்ணலாம். நோட்ஸ் தட் ரிஃப்ளெக்ட் இன்கம்ப்ளீட் ஆர் ப்ரீலிமினரி திங்கிங், ஏதோ சும்மா எழுதி வச்சோம், ப்ரீலிமினரி திங்கிங் இன்கம்ப்ளீட். ஓகே, ஸோ அதுவும் நம்ம வந்து நீட் நாட் இன்க்ளூட். ப்ரீவியஸ் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டட் ஃபார் டைப்போகிராஃபிக்கல் அண்ட் அதர் எரர்ஸ். ஒருத்தர் இருப்பார் பிக் ஃபோரில், அவர் வேலை என்ன தெரியுமா? உட்காந்து he will read every single word. ஒரு சென்டென்ஸ்னா அது கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகணும். அங்கேருந்து அந்த கிராமர் எரர், ஸ்பெல்லிங் எரர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டட் ஃபார் டைப்போகிராஃபிக்கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் நீ டிஸ்போஸ் பண்ணலாம். நீட் நாட் இன்க்ளூட். பட் நீ வேணும்னா வச்சுக்கலாம். தெர் இஸ் நோ நெசசரி. அது சொல்ல வருது. டூப்ளிகேட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஒரே டாக்குமெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்குன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து நீ டிஸ்போஸ் பண்ணிடுறான். ஓகே, ரஃப் நோட்ஸ் இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் பாரு. நாட் எவ்ரி திங் நீட்ஸ் டு பி இன்க்ளூடட். அதான் நீட் நாட். இதெல்லாம் அவ்வளோ தேவையில்லாத விஷயம்லாம் இதில் எழுதிருக்கிற விஷயம்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. யூ கேன் டிஸ்போஸ் தீஸ் திங்ஸ் ஆஃப்னு சொல்ல வரான். எது இந்த ஐட்டம்ஸ், டிராஃப்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர்ஸ், டிராஃப்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணா தேவையில்லை. நோட்ஸ் தட் ரிஃப்ளெக்ட் இன்கம்ப்ளீட் ஆர் ப்ரீலிமினரி திங்கிங் அதுவும் தேவையில்லை. ப்ரீவியஸ் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டட் ஃபார் டைப்போகிராஃபிக்கல் ஆர் அதர்ஸ் அதுவும் தேவையில்லை. டூப்ளிகேட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. Timely preparation of audit documentation. The auditor shall prepare audit documentation on a timely basis. Timely basis தான் சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லலை, டைம்லி பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. Preparing sufficient and appropriate audit documentation on a timely basis helps to enhance the quality of audit and facilitates effective review and evaluation. So it will improve quality of audit. Obviously, it will improve quality of audit.
ஓகே, நம்ம ஒரு விஷயம் எழுதவே இல்லை, சும்மா செக் பண்ணிட்டு போயிட்டோம், டாக்குமெண்ட்டே பண்ணல அப்படின்னா வில் ஹாவ் டு திங்க் அந்த எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி அந்த ஒர்க் செஞ்சோமே அதுக்கு தெரியலையே அந்த மாதிரி. ஸோ பிகாஸ் ஒன்லி இஃப் டாக்குமெண்ட்டு ஆடிட் வந்து நல்லா குவாலிட்டியாக போகும். ஓகே, குவாலிட்டி போகும். அண்ட் ஏன்னா இட்ஸ் ரிக்வயர்ட் பை எஸ்ஏ ஆல்சோ இல்லையா. ஸோ குவாலிட்டி வேணும்னா நீ வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் எஃபெக்டிவ் ரிவ்யூ. ஸோ நம்ம பார்த்தோம் டாக்குமெண்டேஷன் சாஃப்ட்வேரில் ரிவ்யூவும் பண்ண முடியும். ஸோ டாக்குமெண்ட் பண்ணால் தானே ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ டாக்குமெண்ட் டைம்லி பேசிஸில் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். evaluation of audit evidence obtained and conclusions reached. So review and evaluation பண்றதுக்கு இதுக்கு conclusions evidence எல்லாம் review and evaluate பண்றதுக்கு before the auditor's report is finalized அது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். facilitateனா helps. Okay, documentation prepared after the audit work has been performed is likely to be less accurate. ஏன்னா ஒர்க் செய்யும் போது அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலாக என்ன திங்கிங் இருந்தது அதெல்லாம் கரெக்டாக நீ எழுதுவேன். இதை திங்க் பண்ணோம், இதில் டவுட் பண்ணோம், இதில் இந்த மாதிரி கேட்டோம், அவங்க இந்த மாதிரி பதில் கொடுத்தாங்க. ஸோ எல்லா தாட் ட்ரெயின் ஆஃப் தாட் எல்லாமே இருக்கும். ட்ரெயின் ஆஃப் தாட் எல்லாமே அப்படியே எழுதலாம். பட் ஆடிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் டைம்லி பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏதோ அப்போவே ப்ரொசீஜர் பண்ண உடனே நீ டாக்குமெண்ட் பண்ண ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லலை. பட் அப்படி பண்ணால் லெஸ் ஆக்யூரேட்டாக இருக்க போகுது அப்படின்னு அதுவும் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்லிடுறான். ஸோ ஆன்சர் என்ன? இந்த டைம்லி பேசிஸ். அட் வாட் டைம்? டைம்லி பேசிஸ். ஓகே, ஆடிட் ஃபைல். Audit file may be defined as one or more folders or other storage media in physical or electronic form containing the records that comprise the audit documentation for a specific engagement. Audit documentation தான் அது. ஒரு ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட்க்கு ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25-26. For this year we will have documentation, correct? For this year it's called as audit file. For a specific engagement, tax audit ku adu or audit file, same year 25-26. So specific engagement பொறுத்த நான் இயர் வந்து இதுல மென்ஷனே பண்ணல, பட் ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட் பொறுத்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட்னா 25-26க்கு ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுவோம், ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ ஆடிட் என்கேஜ்மெண்ட்க்கு டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆடிட் ஃபைல். நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம், திஸ் இஸ் ஆடிட் ஃபைல். இது ஒரு ஆடிட் ஃபைல், இது ஒரு ஆடிட் ஃபைல், இது ஒரு ஆடிட் ஃபைல். இங்க பாரு, ஃபினான்ஷியல் இயர் பாரு, ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட்ல இருக்கு பாரு, ஃபினான்ஷியல் இயர். இது ஒரு ஆடிட் ஃபைல், இது ஒரு ஆடிட் ஃபைல், இது ஒரு ஆடிட் ஃபைல். ஓகே, ஏன்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட் இருந்தது, இது ஒரு ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட்க்கு, இது ஒரு ஸ்பெசிஃபிக் என்கேஜ்மெண்ட்க்கு. டிஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட் தானேப்பா. ஒரு சிங்கிள் இயர் ஓட ஆடிட் வந்து இஸ் ஒன் என்கேஜ்மெண்ட், ஒன் மோர் என்கேஜ்மெண்ட். ஓகே, one or more folders or other storage media in physical or electronic form. This is in electronic form. நான் இப்போ காட்டுறது வந்து electronic form. Electronic form, correct? For a specific mean, for containing the record that comprise okay, one or more folders or other storage media. நிறைய ஃபோல்டரா வச்சிருக்கோம். இது ஒரு ஃபோல்டர், இது ஒரு ஃபோல்டர், இது ஒரு ஃபோல்டர், இது ஒரு ஃபோல்டர். ஓகே, இது ஒரு ஃபோல்டர், இது ஒரு ஃபோல்டர். One or more folders. Okay, how should you memorize this? This definition? இங்க பாரு. One or more folders. ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ், விண்டோஸ் 7ல எப்படி தான் இருக்கும் ஃபோல்டர்ஸ், கரெக்டா? ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ். இதில் ஏதோ ஃபிலிம்ஸ் எதுவும் இருக்குது, இதில்
மீடியா ஸ்டோரேஜ், மீடியா இருக்குதா இதில், ஸ்டோரேஜ் மீடியா ஆர் அதர் ஸ்டோரேஜ், ஒன் ஆர் மோர் ஃபோல்டர், மோர் தென் ஒன் ஃபோல்டர் இருக்கா, ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ் இன்க்ளூடிங் ஆர் அதர் ஸ்டோரேஜ் மீடியா, ஆர் அதர் ஸ்டோரேஜ் மீடியா whether in physicalனா they are fighting இல்லையா, physical or electronic form. இது வந்து there's a character called electro in Spider-Man வந்து எலக்ட்ரோட ஒரிஜினல் காஸ்டியூம் இதுதான். ஓகே, எலக்ட்ரானிக், physical or electronic form containing the records. கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர் கரெக்டா, containing the records, ரெக்கார்ட் பட்டன் இருக்க பாரு இதுல, containing the records that comprise of audit documentation. Okay, containing records. இந்த ரெக்கார்ட் பட்டனுக்குள்ள அந்த பட்டன் அந்த அதை எடுத்தோம்னா comprising, கம்மி பிரைஸ், கம்மி பிரைஸ், கம்மினா லோ, கம்மி பிரைஸ் அப்படின்னு எது எழுதிருக்கு, comprising of that comprise the audit documentation. Audit documentation இருக்கு, audit documentation இருக்கு. Okay, so containing the records. So this record button is containing, அந்த உள்ள எடுத்து பார்த்தா உள்ள வந்து comprising of audit documentation இருக்கு, உள்ள பார்த்தா comprising of audit documentation for a specific engagement, சூப்பர்ல. So audit file is one or more folders or other electronic or other storage media, whether in physical form or electronic form containing, container, ஏதோ லோகேஷ் நகர் அது மூவி மாதிரி இருக்குல்ல, கண்டெய்னரா, ஓகே, containing records, ரெக்கார்ட் பட்டனுக்குள்ள அதை எடுத்து பார்த்தா comprise, கம்மி பிரைஸ் அப்படின்னு எழுதிருக்கு, அது மேல பார்த்தா audit documentation, அது comprising the audit documentation for a specific engagement. Okay, you can memorize it like this, audit file definition. Guys, I have to drink water. So less than 30 seconds நீ வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம், 30 seconds 50 seconds குள்ள வந்துடுறேன். check. Okay, then documentation of significant matters and related significant professional judgments. Significant matters டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். சிக்னிஃபிகண்ட் மேட்டர்னா என்ன அப்படி டிஃபைன் பண்ணல அவங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் இன்க்ளூட், இவங்க டெக்ஸ்ட் புக்கில் டிசைன் பண்ணும்போது இங்கே ஒரு புல்லட் போடலை, இதுவும் ஒரு புல்லட், 4 bullets, 4 marks கேட்கலாம். ஓகே, மேட்டர்ஸ் தட் கிவ் ரைஸ் டு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க். ஏன்னா இது ஆடிட் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா இது ஒரு 4 bullets இருக்கும். அதில் ஆக்சுவலாக 4 bullets தான், அது 4 points. ஓகே, 4 marks கேட்கலாம். ஸோ இட்ஸ் நாட் அ 3 mark question, இட்ஸ் அ 4 mark question. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ். மேட்டர்ஸ் தட் கிவ் ரைஸ் டு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க், இது வந்து சாப்டர் 3ல பார்த்துருக்கோம். Significant risk meaning significant risk or inherent risk with both a higher likelihood of occurrence and higher magnitude of potential misstatement.
the auditor assesses assertions, okay, significant risk இருந்தா அது வந்து significant matters. Results of audit procedures indicating that the financial statements could be materially misstated. Audit procedure. இங்க ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். வந்துடுறேன். இங்க ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் செஞ்சிருக்கோம். என்ன ஆடிட் ப்ரொசீஜர்னா, இன்வாய்ஸ் இருக்கு, இன்வாய்ஸ் டேட் இருக்கு, டெலிவரி டேட் இருக்கு. இன்வாய்ஸ் பேசிஸ் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்வாய்ஸே பண்ணணும். சேல்ஸே அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். கரெக்டா? After delivery is done, only after that, when risk and rewards transfer, only then we can recognize revenue. Okay. இங்க பாரு, இந்த ரெவென்யூ வந்து டெலிவரி எப்போ இருக்கு, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எப்போ போயிருக்கு, 2nd ஏப்ரலுக்கு போயிருக்கு. 2nd ஏப்ரலுக்கு risk and rewards transfer ஆகுது. So revenue should be recognized in next year only. April is next year financial year. Correct? So this is next year's revenue, but it is recorded here. Invoice எப்போ generate பண்றோமோ அப்போதான் ரெக்கார்ட் பண்ணுவோம். So because இந்த மாதிரி அக்கௌண்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க அவங்க, சரியா இல்லை, இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் சரியா இல்லை. ஸோ திஸ் இஸ் சஜஸ்டிங் தட் ரெவென்யூ இஸ் மிஸ்ஸ்டேட்டட். ஓகே, ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணோம், அதனால இட் இண்டிகேட்ஸ் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் could be ஓகே, could be misstated அப்படின்னா அது 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 சிக்னிஃபிகண்ட் மேட்டர். அது ஒரு சிக்னிஃபிகண்ட் மேட்டர். எக்ஸாம்பிள்ஸில் சொல்லிட்டான், டிஃபைன் பண்ணல, பட் எக்ஸாம்பிள்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, தென் ஏ முடிஞ்சதா? ஸோ இது முன்னாடி பார்த்தாச்சு. ஓகே, ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இண்டிகேட்டிங் a need to revise the auditor's previous assessment of risk of material misstatement and the auditor's responses to those risks. நம்ம ப்ரீவியஸா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேற மாதிரி அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் வச்சிருந்தோம், பட் ஒரு ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் we are changing our assessment of risk of material misstatement and அதோட ரெஸ்பான்சஸ் டு மாத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சாப்டர் 2ல டிஸ்கஸ் பண்ணோம், சாப்டர் 3ல டிஸ்கஸ் பண்ணோம். ரங் கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு சப்ளையர் வந்து பிரியா ஃபைன் பண்ணாங்க ஆடிட் டாக்குமெண்டேஷன்ல. ஓகே, அப்படியே பிரியா வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன பார்த்தாங்கன்னா, எம்சி வெப்சைட்ல போய் பார்த்தாங்க. அட்ரஸ் பார்த்தோம்னா இட் இஸ் த சேம் அட்ரஸ் இன் விச் சிஎஃப்ஓ இஸ் ஸ்டேயிங். ஸோ பொட்டென்ஷியலி இந்த ஆடிட், இது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர். இது பண்ணதுனால we are getting to know that it could be a concealed related party. ஸோ இது முன்னாடி வந்து அக்கௌண்ட்ஸ் பேபிள். ஸோ ரங் கெமிக்கல்ஸ் ஆக்சுவலி சப்ளையர் பா. ஸோ சப்ளையர் வந்து அக்கௌண்ட்ஸ் பேபிள் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் பேபிளுக்கு வந்து இது முன்னாடி வந்து we were thinking medium risk assessment. இப்போ பிகாஸ் we did some audit procedure and அந்த audit procedure பண்ணதுனால we are getting new information and we are changing our risk of material misstatement and அதோட ரெஸ்பான்சஸும் ஃபர்ஸ்ட் வந்து 30 இன்வாய்சஸ் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த அக்கௌண்ட்ஸ் பேபிள்ல. இப்போ all 187 invoices of run chemicals we will check. So because of this audit procedure அவங்க செக் பண்ணாங்க இல்லையா, we are changing our risk assessment and we are changing our responses also. So அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ஒரு significant matter. Examples of significant matter. So இதுவும் significant matters பத்தி நிறைய பேசுறதுனால டாக்குமெண்ட் பண்ணு.
ஓகே, அப்போ நினச்சோம்ல ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு. ஸோ now an important factor in determining the form, content, and extent of audit documentation of significant matters is extent of professional judgment exercise in performing the work and evaluating the results. So significant matterக்கு deal பண்ணதுக்காக what we will do, we will use professional judgment. So professional judgment பொறுத்த ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் மாறும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் மேட்டர் இருந்ததுன்னா நீ நிறைய ஜட்மெண்ட் எடுக்கிறேன். ஜட்மெண்ட் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி, நாலேஜ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வர, எவிடன்ஸ் பேஸ் பண்ணிடல, ஆனால் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. இட்ஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட். நீ ரொம்ப ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறியா, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண. For example, in the situation, இது ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதாப்பா அக்கௌண்ட் ரிசீவபிளில் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவிஷன் இவ்வளோ போடுறோம் அப்படின்னு சொன்னால இது வந்து 50% வந்து ஆடிட்டர் வந்து டவுட் பண்ணான், 50% இருக்காது அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணான். Management applied 50% provision rate to this band. Auditor tested 3 out of 5 debtors in the band. 2 showed recent partial payments. Recent payment வந்திருக்கு, partial payment வந்திருக்கு. 8 lakh balance disputed. Based on industry recovery data, இண்டஸ்ட்ரியில் ரிகவரி டேட்டா பார்த்தோம். கிரைசில், எஸ்எம்ஏ ரிகவரி ஏதோ இந்த மாதிரி டேட்டா இருக்கும். ஓகே, கிரைசில், SME recovery, small and medium enterprises, SME na small and medium enterprises recovery 48 to 55% for this band. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில யூஸ்வலா 91 to 180 days debtors வந்து 48 to 55% recover ஆகுது. அண்ட் ப்ரேயர் இயர் வந்து 47% தான் பண்ணியிருக்கோம் ரைட் ஆஃப். ஸோ 50% சீம்ஸ் ரீசனபிள். ஸோ இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறான் அவன், 50% ரீசனபிள் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் எடுக்கிறான்ல. ஃபர்ஸ்ட் டவுட் பண்ணா அதுக்கப்புறம் அவனே ஒரு ஜட்மெண்ட் எடுத்தான். அவன் ஜட்மெண்ட் எடுத்தான் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் அவன் யூஸ் பண்ணான் அப்படின்னா எவ்வளோ எழுதுன பாரு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுக்கணும். அப்போதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் வந்து பார்த்தானா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதானே? ஓகே, documentation of professional judgment made where significant serves to explain the auditor's conclusion and to reinforce the quality of the judgment. ஆடிட்டர் எதுக்கு இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது டாக்குமெண்டேஷன் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். Such matters are of particular interest to those responsible for reviewing audit documentation. யார் ஆடிட் டாக்குமெண்டேஷனை ரிவ்யூ பண்ண வராங்களோ அவங்களுக்கு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் அது. They will look at it. Okay, including those carrying out subsequent audits when reviewing matters of continuing significance. இதுக்கப்புறம் நான் அதான் யூஸ் பண்ணல, கண்டினியூங் சிக்னிஃபிகன்ஸ்க்கு மேட்டர் ஆஃப் கண்டினியூங் சிக்னிஃபிகன்ஸ் நான் வந்ததில்ல, இது எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் இயர் வரவங்களுக்கும் அது வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். லாஸ்ட் டைமும் இதை மாதிரி பண்ணாங்க, இந்த டைமும் இதை மாதிரி பண்ணாங்க அப்படின்னு they can think. ஓகே, significant matters professional judgment இருக்கும். இது கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணு ஃபார் திஸ் இயர்ஸ் ஆடிட், ஃபார் திஸ் இயர்ஸ் ரிவ்யூவர், ஃபார் ஃபியூச்சர் ஆடிட்டர்ஸ் ஆல்சோ. எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில்
ரிலேட்டட் சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அது பார்க்கலாம் இப்போ. ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்ஸ்க்கும் சில சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுத்துருக்கான். Some examples of circumstances in which, in accordance with paragraph 8, it is appropriate to prepare audit documentation relating to the use of professional judgment include where the matters and judgments are significant. Significant matters are in the professional judgment, நல்லா டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஓகே, எந்த இடத்துல வந்து in what circumstances, in what and all circumstances you have to document your professional judgments, ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான். 3 places, 3 marks questionல கேட்கலாம். First, the rationale na thinking. Okay, rationale na thinking. Why, the why behind something. The rationale for the auditor's conclusion, when a requirement provides, the auditor shall consider certain information or factors, and that consideration is significant in the context of particular engagement. One நான் சொல்ற பாரு. First, rationale என்ன? காரண விளக்கம். rationale அர்த்தம் என்னன்னா காரண விளக்கம். ஓகே, the rationale for auditor's conclusion. ஒரு conclusion நீ பண்ண, எதுக்கு பண்ண, அதனை டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், when a requirement provides, auditor shall consider அப்படின்னு சொல்றால, அதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம். when a requirement is basically of a standard. ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுக்கும். கரெக்டா? ஷால் நான் ஹைலைட் பண்ணி காட்டுவேன்ல, ஷால் இஸ் அ ரிக்வயர்மெண்ட், பண்ணி தான் ஆகணும் நீ. ஓகே, ப்ரொவைட்ஸ் தட் த ஆடிட்டர் ஷால் கன்சிடர் அப்படின்னா, ரிக்வயர்மெண்ட் ஷால் கன்சிடர் அப்படின்னு சொல்லுதுன்னா, சர்டன் இன்ஃபர்மேஷன் ஃபேக்டர்ஸ், இந்த ஃபேக்டர் எல்லாம் நீ கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதோ ஒரு ஸ்டாண்டர்ட். அண்ட் தட் கன்சிடரேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் in the context of particular engagement. For example, going concern is significant, important. ஒரு டவுட் பண்றோம், நம்மள டவுட் பண்றோம். கோயிங் கன்சர்ன், இந்த என்டிட்டி வந்து கோயிங் கன்சர்னா இருக்குமோ அப்படின்னு we are doubting. SA 570 அதை பார்க்க போறோம். அதை நம்ம டவுட் பண்ணலாம். இன்வென்ட்ரி வந்து ஆப்சொலீட் ஆயிடுச்சு, லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டான், கண்டினியூஸாக லாஸ் தான் போயிட்டு இருக்கு, அப்போனா கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் இஸ் நோ மோர் அப்ராப்ரியேட் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், அது வந்து அந்த ஸ்டாண்டர்டை சொல்லும், இதெல்லாம் கன்சிடர் பண்ண அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், SA 570 கோயிங் கன்சர்ன் டாக்ஸ் அபவுட் நீ இதெல்லாம் கன்சிடர் பண்ண, ஷால் கன்சிடர். SA 570, the auditor shall consider whether there are events or conditions that may cause significant doubt of the entity's ability to continue as a going concern. Indicators, ratio, losses அப்படின்னா இருந்தது. ஓகே, இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட் சொல்றான், ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் பத்தி, ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ரிக்வயர்மெண்ட் ஷால் கன்சிடர் அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஃபார் எக்ஸாம்பிள், SA 570 tells you to consider various factors. ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், ஆப்ரேஷனல் லாஸஸ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு என்டிட்டி வந்து டவுட் பண்ணுறோம் 570 கோயிங் கன்சர்ன் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு. ஏன்னா கண்டினியூஸாக லாஸஸ் இருக்குது, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டா. அவங்க ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிப்பா, அவங்க ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு லைசன்ஸ் தேவை. லைசன்ஸ் இல்லைன்னா தே கான்ட் மேக் மெடிசன்ஸ். இஃப் தே கான்ட் மேக் மெடிசன்ஸ், வாட் பிஸ்னஸ் ஆர் தே கோயிங் டு டூ? நோ பிஸ்னஸ். இட்ஸ் நாட் அ கோயிங் கன்சர்ன் எனிமோர். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம். ஸோ நீ டவுட் பண்ற ஒரு என்டிட்டிஸ் அபிலிட்டி டு கண்டினியூ அஸ் அ கோயிங் கன்சர்ன் அப்படின்னா, நீ சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான் SA 570. ஸோ நீ அது கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எதாவது சொல்றான், ஏதாவது ரிக்வயர்மெண்ட் ஸ்டேட்ஸ் ஷால் கன்சிடர் சர்டன் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க இருக்கு பாரு,
the auditor shall consider இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் சாப்டர் 3. சாப்டர் 3ல 5க்கு போனேன்னா உனக்கு இது வரும். ஷால் கன்சிடர் அட்லீஸ்ட் த ஃபாலோயிங். ஷால் கன்சிடர் அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். நான் இதுவும் கன்சிடர் பண்ணேன், இது இல்லை, இதுவும் கன்சிடர் பண்ணேன், இதுவும் இல்லை, இது கன்சிடர் பண்ணேன், இது இருந்தது அப்படின்னு எல்லா பாயிண்ட்டும் நீ எழுதி நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். And that consideration is significant in the context of particular engagement. For example, இந்த சிச்சுவேஷனில் வந்து SA 570 ரிலவெண்டாக இருந்தது. ஏன்னா கம்பெனி லைசன்ஸ் போயிடுச்சு, லாசஸில் இருக்குது அப்படின்னா இப்போ இட் பிகம் சிக்னிஃபிகண்ட். ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டன்ட். இப்போ இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. 570 டவுட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏதோ ஒரு எஸ்ஏ ரிக்வயர்மெண்ட் வந்து சொல்கிறான் ஷால் கன்சிடர் அப்படின்னா அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்று எழுதி நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணேன். இங்கே பாரு, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் செக் பண்ண அப்படின்னு இருக்கும் SF 570. இதெல்லாம் செக் பண்ண அப்படின்னா நீ நிறைய எழுதணும். டாக்குமெண்டேஷன் வந்து மாறும். டாக்குமெண்டேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஜட்மெண்ட்ஸ். இது ஜட்மெண்ட் தான். இது யூ ஆர் ஜட்ஜிங். The auditor therefore concluded that adverse financial indicator was adequately mitigated by the above evidence. So இங்க ஒரு கன்க்ளூஷன் பண்றான், ஒரு ஜட்மெண்ட் எடுக்கிறான். Okay, so management's use of going concern assumption is okay அப்படின்னு சொல்றான். ஸோ இது ஒரு ஜட்மெண்ட் தான். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்ல எங்க டாக்குமெண்டேஷன் எப்படி டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் மேட்டர் ஃபார் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் வந்து some examples of circumstances in which it is appropriate to prepare audit documentation. அதில் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பார்த்துட்டோம். Okay, next step. நான் நிறைய பேசினா ஸ்டட்டர் பண்ணுவேன். ஈவன் இன் ஃபிசிக்கல் கிளாஸஸ் ஐ யூஸ் டு டேக் கிளாஸஸ் 8 hours per day, 7 hours, 8 hours ஒரு ஹவர் பிரேக்கில் போயிடும். ஸோ எஸ், ஓகே. The basis for auditor's conclusion on the reasonableness of areas of subjective judgments. இது ஒரு சப்ஜெக்டிவ் தானேப்பா. சப்ஜெக்டிவ்னா என்னப்பா? எக்ஸாம்பிள், ரீசனபிள்னஸ் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ். இது ஒரு எஸ்டிமேட் தானேப்பா. அந்த இந்த ப்ரொவிஷன் மேட்டரு ஒரு சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் தானே. ஓகே, அங்கே வந்து the basis for auditor's conclusion on the reasonableness of areas of subjective judgments. இது வந்து reasonable of significant accounting judgments வந்து ஒரு subjective judgment தான். ஸோ அது ரீசனபிளா இருக்கா அப்படின்னு ஆடிட்டர் வந்து கன்க்ளூட் பண்ணுவான். அந்த கன்க்ளூஷன் பண்ணுவான்ல, அதுக்கு பேசிஸும் டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதுதான் பேசிஸ். இண்டஸ்ட்ரி ரிகவரி டேட்டா, ஆக்சுவல் ரைட் ஆஃப் 47%, இதுதான் டேட்டா, அதுதான் பேசிஸ். ஸோ ஏரியாஸ் ஆஃப் சப்ஜெக்டிவ் ஜட்மெண்ட்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள், சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ். இது வந்து எஸ்டிமேட்ஸ் தான். 50%, 22% அவங்க மேனேஜ்மெண்ட் ப்ரொவிஷன் போடுறாங்க இல்லையா, இது ஒரு எஸ்டிமேட்ஸ் தான். இது ஆல் தீஸ் ஆர் எஸ்டிமேட்ஸ் ஒன்லி. ஓகே, ஏரியாஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், அதோட ரீசனபிள். இது ரீசனபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல இங்கே, ரீசனபிள். ஓகே, ரீசன் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணா அப்படின்னா அதோட பேசிஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம்.
This is very important. The basis for auditor's conclusion. இது வந்து சும்மா நீ பார்த்தா புரியாது உங்களுக்கு. The basis for auditor's conclusion about the authenticity of a document when further investigation is undertaken in response to conditions identified during the audit that cause auditor to believe that the document may not be authentic. ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, ஒரு டாக்குமெண்ட் கையில் வந்தது. அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும் டாக்குமெண்ட்ஸ்க்காக. டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. பார்த்த உடனே எனக்கு டவுட் வருது, இது ரியல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு டவுட் வருது. இந்த டாக்குமெண்ட் ஆத்தென்டிக்கே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ஐ கேன் சாப்டர் 1ல ஸ்கோப் ஆஃப் ஆடிட்ல இது வந்தது. ஆடிட்டர் இஸ் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். கரெக்டா? ஸோ ஹி கேனாட் வெரிஃபை வெதர் திஸ். ஆனால் அவனுக்கு டவுட் வந்தது. கண்டிஷன்ஸ் இருந்தது, conditions identified during the audit that caused the auditor to believe that the document may not be authentic. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தெரிஞ்சது. ஸோ இவன் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து you can use an expert. ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கான், அவன் வந்து he will tell whether a document is proper or not, authentic or not. இன்னொன்று என்னன்னா, we can do confirmation procedures. For example, balance sheetல ஒரு லைன் ஐட்டம் இருக்கு, cash and cash equivalence அப்படின்னா அது உள்ள ஃபிக்ஸ் டெபாசிட் ஒரு லைன் ஐட்டம் இருக்கு, 50 crores. ஓகே, நம்ம to verify fixed deposit, when you do fixed deposit இல்லையா, they will give you something called certificate. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எனக்கு டவுட்டாக இருந்தது, இது ஃபேப்ரிகேட்டட் மாதிரி தெரியுது அப்படின்னு. ஓகே, ஸோ ஐ கேன் டூ டூ திங்ஸ். I can do further investigation. Further investigation are two types. One வந்து I can use an expert or I can do confirmation procedure. Okay, HDFC Bank. எனக்கு இதில் டவுட்டாக இருந்தது. 979 crores பெரிய அமௌண்ட், எனக்கு டவுட்டாக இருக்கு. ஸோ ஐ கேன் டூ டூ திங்ஸ். ஒன்று வந்து ஐ கேன் யூஸ் அன் எக்ஸ்பர்ட், டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணுற ஒரு எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, ஐ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் அந்த பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டே டைரெக்டாக கேட்டுக்கலாம். உங்கள் புக்ஸில் வந்து ஸோ லெட்ஸ் சே ஐ அம் தி ஆடிட்டர், PWE இது கேஸ் போட போகிறாங்க. PWE லோகோ வந்து ஏதோ. ஓகே, ஸோ நான் அவங்க தேர் ரைட்டிங் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. நீங்கள் டைரெக்டாக மேனேஜர்கிட்டே சொல்லிடுறாங்க. நீங்கள் டைரெக்டாக நம்மகிட்ட சொல்லுங்கள். என்னன்னா, டைரக்ட்லி டு அஸ் இன் ரைட்டிங் டெல் அஸ் உங்கள் புக்ஸில் 979 rupees இந்த வி ஆர் ஆடிட்டர்ஸ் ஆஃப் இந்த கம்பெனி. அவங்க புக்கில் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸில் அவங்க ஆக்சுவலாக 979 rupees 979.5 crore rupees எப்படி வச்சுருக்காங்களா, நீங்கள் டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா, ஓ வி டு நாட் ஹேவ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட், அந்த மாதிரி கடல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். அதோட நீ கன்க்ளூஷன் எடுப்பேன். ஓகே, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அண்டர்டேக் பண்ணிட்டேன். இதுதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம், இன்னொன்று யூஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் பண்ணலாம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன், அண்டர்டேக்கன். இப்போது நீ கன்க்ளூஷன் எடுக்க போகிற, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் வந்து ஆத்தென்டிக்காக இல்லையா அப்படின்னு.
either using confirmation procedure or use of expert. So in this case அவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் டெபாசிட் கடல்ல இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஆக்சுவலாக ஆச்சுப்பா. யூ வில் ரீட் இன் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். சத்தியமில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஆச்சு. ஓகே, SA 505 ஐம் கோயிங் டு டீச் யூ exactly all of this happened. Same set of அதே ஆடிட்டர், அதே சத்தியம். ஓகே, அமௌண்ட் ஐம் நாட் ஷுர் how much, ஏதோ 949 crores எழுதிருக்கேன் நான். பட் அந்த மாதிரி ஒன்று ஆச்சு. ஸோ நான் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் அ டாக்குமெண்ட் டவுட் பண்ணேன். அதுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி நான் கன்க்ளூஷன் எடுக்க போகிறேன். ஸோ இதில் அவங்க ஃபிக்ஸ் டெபாசிட் கடல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து ஸோ மை கன்க்ளூஷன் வில் பி தட் த டாக்குமெண்ட் இஸ் நாட் ஆத்தென்டிக். ஸோ அதுக்கு பேசிஸ் ஐ ஹாவ் டு டாக்குமெண்ட். அதான் சொல்கிறான். Documentation, condition identified, FD receipt certificate appeared unusually in format and signature. Further investigation, direct confirmation obtained from bank. The bank denied the existence of FD. Since the confirmation came directly from third party, a bank, independent source, it is more reliable than the document. ஸோ அவன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், அவன் பேங்க் போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை. there's no incentive for him. அவன் வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், அவன் போய் சொல்ல மாட்டான். ஸோ அவனோட எவிடன்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் மோர் ரிலையபிள், மோர் பர்சுவேசிவ் than the document provided by management. The auditor concluded that the receipt was not authentic. அதான் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, completion memorandum or audit documentation summary. The auditor may, not compulsory, not compulsory. Completion memorandum நானே பார்த்ததில்ல. Okay, the auditor may consider it helpful. It can be helpful to prepare and retain as part of audit documentation a summary which is called as completion memorandum. Completion memorandum என்னப்பா, ஒரு summary பா. That describes a summary which describes two things: significant matters. இதை பார்த்துள்ள எக்ஸாம்பிள் significant matters and how they were addressed. அதுக்கு பேர் completion memorandum. அது he can make it. அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, such a summary may facilitate effective and efficient review and inspection of the audit documentation, particularly for large and complex audits. ஸோ பெரிய ஆடிட், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆடிட் இருந்ததுன்னா சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் ஆப்வியஸ்லி நீ சால்வ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? ஸோ ஒரே இடத்துல வச்சுட்டேன், கம்ப்ளீஷன் மேடம் அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதான் சொல்ல வரான். ஸோ எல்லா இதுவும், எல்லா சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸும் ஒரே இடத்துல வச்சிரும். ஓகே, ஃபர்தர் இது இம்பார்ட்டன்ட். நீ போய் படித்தா அது புரியாது உனக்கு. நான் தான் ஐ ஷுட் டீச் யூ. ஃபர்தர், the preparation of such a summary may assist auditors' consideration of significant matters. It may also, it's important. It may also help the auditor to consider whether there is any individual relevant essay objective that the auditor cannot achieve that would prevent the auditor from achieving the overall objectives of the auditor. What is overall objectives of the auditor? Chapter 1 விஷயம். Chapter 1ல வந்து we studied there are two objectives. One வந்து he has to give reasonable assurance. Two வந்து he has to give report. Okay, reasonable assurance I taught you in chapter 1. You will get by doing audit as per essays. Essaysல அங்கங்க objectives இருக்கும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா, அந்த objective ஃபுல்ஃபில் பண்ணால reasonable assurance கிடைச்சிடும். ஓகே,
Okay, so basically what this is trying to say is, I told you in that also chapter 1ல நோட்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். அதாவது ரீசனபிள் அஷூரன்ஸ் எப்படி வரும்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அதோட அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகிட்டே வந்துச்சுன்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடச்சிரும். show you that let's show you that இது பேஜ் நம்பர் என்னப்பா, 343 இங்கதான் இருக்கா? ஸோ ரீசனபிள் அஷூரன்ஸ் எப்படி கிடைக்கும்? இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சே வந்தோன்னா உன்னோட ஸ்டாண்டர்டில் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஓகே, 300 வந்து பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் த ஆடிட் இன் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் மேனர் ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ எல்லா அப்ஜெக்டிவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா தானாகவே ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, okay, it may also help the auditor to consider whether there is any individual relevant essay objective that the auditor cannot achieve that would prevent the auditor from achieving. So நான் காட்டுறேன் பாரு. ஆப்ஜெக்டிவ் என்னப்பா? டெஸ்டினேஷன். நீ டெஸ்டினேஷன் போட்டாதான் உனக்கு ரூட் தெரிய வரும். Okay, so SA 501 one of the objectives is the objective auditor. One of the objectives, there are lots of objectives in SA 501. Objective auditor is to obtain sufficient appropriate audit evidence regarding the existence and condition of inventory. Existence and condition of inventory actually exist பண்ணுதா, இன்வென்ட்ரியோட கண்டிஷன் எப்படி இருக்கு, இது பார்க்க SA 501 is the objective. SA 501 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோன்னா, ரெக்வயர்மெண்ட்ல ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோன்னா will obtain audit evidence regarding existence and conditions of inventory. Okay, so this is a requirement. Okay, so completion memorandumல எல்லா சிக்னிஃபிகண்ட் மேட்டரும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிருவோம். ஓகே, இந்த மேட்டர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மேட்டர் இருந்தது இதுல இது இட்ஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். இன்வென்ட்ரி பத்தி ஒரு ஐட்டம். ஸோ இன்வென்ட்ரியில ஆப்ஜெக்டிவ் வந்து இன்னும் we have not achieved. So if you have not achieved the objective of SA 501, we will not be able to give reasonable assurance. It may also help the auditor to consider whether there is any individual relevant SA objective that the auditor cannot achieve. Okay, so significant matters ஒரே இடத்துல வச்சுட்டா நமக்கு தெரிய வரும் எந்த SA objective இன்னும் fulfill ஆகல. ஓகே, SA அது ஃபுல்ஃபில் ஆகலைன்னா, SA objective ஃபுல்ஃபில் ஆகலைன்னா ரீசனபிள் அஷூரன்ஸை நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, இங்க இருக்கு பாரு, இதுவும் இன்னும் SA objective இன்னும் முடியல. SA 230 partially discussion note pending. discussion note ஃபுல்லா நம்ம இன்னும் இது பண்ணல, டாக்குமெண்ட் பண்ணல. கவுண்டர் சைன் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் போடணும், அதுவும் பண்ணல. ஸோ அதனால அந்த அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ கேன் யூ கிவ் reasonable assurance now? You cannot give. Can you sign the audit report? No, you cannot sign the report as of now.
இங்கே பாரு ரிலேட்டட் பார்ட்டிஸ் SF 550. நான் இதுக்கு முன்னாடி 560 எங்கேயோ சொல்லியிருக்கேன். 5 ரிலேட்டட் பார்ட்டிஸ், அது தப்பு. அது சொல்லிவிட்டு அப்படியே நான் வாபஸ் வாங்கிட்டேன். பட் ஸ்டில் SA 550 இஸ் ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஓகே, இங்கே பாரு இன் ப்ராக்ரஸ், டிஸ்கஷன், டாக்குமெண்ட், அவுட்ஸ்டாண்டிங். டாக்குமெண்டேஷன் இன்னும் முடியல. ஸோ SA அப்ஜெக்டிவ்ஸ் அது ஃபுல்லாக முடியல. ரிலேட்டட் பார்ட்டிஸ் இது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆடிட்டே சைன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் லைக் தட். SA அப்ஜெக்டிவ் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா யூ நாட் சைன். ஸோ வெயிட் பண்ணிக்கோ. ஸோ இட்ஸ் அ சம்மரி. அந்த மாதிரி ஒரே இடத்துல பார்த்தா உனக்கு இந்த அப்ஜெக்டிவ் முடியல, இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு தோணும். அதுக்காக இட்ஸ் அ சம்மரி. இட் ஹெல்ப்ஸ், ஃபெசிலிட்டேட்ஸ், ஹெல்ப்ஸ். ஓகே, then we have children matters. SQC1. SQC1 na நான் சொன்னால it will apply to firms. It will apply to firms as a whole. So என்ன சொல்றானா, நீ SQC1 என்ன சொல்றானா, audit documentation is a property of the auditor. Whose property is it? Is the property of auditor unless otherwise specified by law or regulation. ஏதோ ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க, அதில் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து இஸ் நாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆடிட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன் தட் கேஸ் unless otherwise specified, then unless in that case audit documentation is the property of the auditor. He may at his discretion, however, he may at his discretion make portions of or extracts from audit documentation available to clients. He can give some part of the audit documentation to his clients. He may at his own discretion, under his own authority. Okay, if he decides, discretion na his decision, provided such disclosure does not undermine the validity of the work performed, or in the case of assurance engagements, the independence of the auditor or his personnel. இதெல்லாம் பார்க்கலாம். This is exactly how working papers look like. Exactly இதே மாதிரி தான் இருக்கும். நீ உன்னோட சீனியர்ஸ் இல்லைனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், if they are working in a big 5, big 4 in audit, call them, send them this picture and ask them if this is how their audit documentation looks like, and they will say yes. In most cases they will say yes. Okay, so இது ஒரு ஒர்க்கிங் பேப்பர், இது ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஒர்க்கிங் பேப்பர்னா அதான், ஒர்க் பேப்பர்னாலும் அதான், ஆடிட் டாக்குமெண்டேஷனாலும் அதான். ஓகே, இது ஒரு ஒர்க்கிங் பேப்பர். இது ஒரு ப்ரொசீஜர் செஞ்சுட்டே இருந்தோம். அப்போ வந்து ஏதோ ஒரு டவுட் வந்தது. ABC ட்ரேடர்ஸ், நமக்கு பண்ணுற ஆடிட் பண்ணுற கம்பெனி வந்து ABC லிமிடெட். அவங்க புக்ஸில் வந்து ABC ட்ரேடர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ பேர் வந்து சிமிலராக இருக்குது. ஒரு வேளை 2 பேரும் ரிலேட்டட் பார்ட்டியாக இருக்குமோ? கிளைண்ட் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் பார்ட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ we are doubting. Okay, so this is part of our, this is a significant matter. Okay, significant matter will form part of our audit documentation. Okay, டாக்குமெண்டேஷனில் எல்லாமே எழுதும்ப்பா, எல்லாமே என்னென்ன தாட் ப்ராசஸ் வருதோ எல்லாமே எழுதும். ஓகே, பட் அதுக்கு சும்மா அசம்ஷன் மட்டும் வைக்கக்கூடாது. we have to prove it also. if you are not prove it, we have to write, we have இந்த மாதிரி யோசிச்சோம் பட் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு we will write. ஓகே, ஸோ அப்படின்னு we got to know are in fact related parties அப்படின்னு. now if we share this part இந்த tab, எக்ஸல்ல வந்து tabs சொல்லுவோம், ஷீட்ஸ் சொல்லுவோம். இந்த ஷீட் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்புனா, ஸோ லெட்ஸ் சே we want some details. ஸோ அதுக்காக இது காட்டுறதுக்கு we sent them the whole Excel file including this. அவங்க இது பார்த்து, ஓ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு if they think, okay, if they get to know, they will try to conceal it better. இன்னும் நிறைய போட்டு கவர் பண்ணிடுவாங்க, அது தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ we can send provided
such disclosure இப்போ நம்ம சென்ட் பண்ணோம்ல does not undermine the validity of the work performed. ஒரு ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோ அதோட validity it should not undermine. This will undermine. இது அனுப்புனா this will undermine the work of the validity of the work performed. அந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் அனுப்பாது அப்படின்னு சொல்றான். Or in case assurance engagements, the independence of the auditor or his personnel. Audit program is a part of audit documentation. Correct? இதுவும் டாக்குமெண்ட் பண்ணோம்ப்பா. audit program is a part of audit plan. Audit plan is part of audit documentation. கரெக்டா? அதுவும் பண்ணணும். கரெக்டா? இதுவும் audit program பா. Chapter 2. Let's say நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே கிளைண்ட் அனுப்பிட்டேன். கிளைண்ட் let's say கிளைண்ட் வந்து பேரோல்ல ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்க ஃப்ராடு. இப்போ they now know who is auditing. இவங்க ரெண்டு பேரோட இண்டிபெண்டன்ஸை இட் வில் அண்டர்மைன். ஹவு கிளைண்ட்டு அவங்களுக்கு தெரியும் எங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு. ஸோ தே வில் கால் ஏ ராவ் அண்ட் பி சிங் iPhone 17 Pro ஃப்ரெஷ்ஷாக இறங்கி இருக்கு மார்க்கெட்டில், வேணுமா அப்படின்னு சொல்லி they can try to conceal the fraud. It undermines the independence of auditor or his personnel. ஓகே, முடிஞ்சதா? இன்னும் ஒரு 10, 15, 20 மினிட்ஸ் ஒரு கான்செப்ட் தான் இருக்கு இதுக்கப்புறம். ஓகே, திஸ் இஸ் சிஏ சுனாலி முரார்கா. அவங்க ரீசெண்டாக ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனி, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஷீ இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, ஆர்டிகல் ஷிஃப்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லீவில் போயிட்டாங்க. ஷீ இஸ் திங்கிங் வில் டிசர்வ் பிரேக். நிறைய வேலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஓகே, த ஃபர்ம் டுக் 3 நியூ கிளைண்ட்ஸ். அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபேமிலி வெட்டிங் ஒன்று வந்தது. அப்படியே 6 மாதம் போயிடுச்சு. 6 months had gone. Okay. Working papers, discussion with management, details of our figures never been properly assembled into a file. எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க, அசம்பிளே பண்ணல. ஒரு ட்ரேல ஏதோ ஃபிசிக்கல் ட்ரேல ஏதோ கம்ப்யூட்டர்ஸ்ல இமெயில் எங்கேயோ செக்லிஸ்ட் எங்கேயோ. a completed audit with no completed file. அதுக்கப்புறம் செர்டிஃபிகேட்லேருந்து the request audit working papers. In panic, what she did, Sonali assembled the file over 2 days. எல்லாம் assemble பண்ணி அமிச்சிட்டாங்க. She also inserted some additional work papers she felt were necessary to explain certain conclusions. And additional பண்ணாங்க, additional procedures பண்ணி அதோட கன்க்ளூஷன் போட்டாங்க. And date, அசம்பிளி பண்ற டேட் வந்து 17 ஜன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. she put the current date on them and sent the file to the regulator. okay episode 2 ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 10 minutes தான், ஐ திங்க் ஸோ. அவ்வளோதான், இது ஒரு பேஜ் தான்ப்பா. ஓகே, assembly of the final audit file. The auditor shall assemble the audit documentation in an audit file and complete the administrative process of assembling the final audit file on a timely basis after the date of auditor's report. Auditor's report அப்புறம் auditor's report கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆடிட் ஃபைல் டைம்லி பேசிஸில் இருக்கணும். டைம்லி பேசிஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைமை கொடுத்துருக்காப்பா. நாட் மோர் தென் 60 days. நாட் மோர் தென் 60 days. ஓகே, அதுவும் சொல்லியிருக்காங்க. இங்கே டைம்லி மட்டும் சொல்லலை. ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்போ வந்து சொல்லியிருக்கான் டைம்லி பேசிஸ். இங்கே ஆடிட் ஃபைல் வந்து அசம்பிளினா எல்லா ஃபைல்ஸும் ஒரு இடத்துல கொண்டு வர்றது. ஓகே, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா கன்க்ளூஷன்ஸ் எல்லா ஃபைல்ஸும் ஒரு இடத்துல கொண்டு வருது ஆடிட் ஃபைல். யூனோ வாட் வில் ஹேப்பன் இன் பிக் 5, பிக் 4? நான் வீடியோவில் செஞ்சல, அங்கே என்ன தெரியுமா ஆகும்?
report date, assembly deadline. Report date, assembly deadline should be within 60 days. இங்க எழுதிருக்கு பாரு, appropriate time limit within which to complete assembly. Assembly நான் என்னன்னு சொல்றேன் இரு. Okay, file is ordinary not more than 60 days after the date of auditor's report. Auditor's report ஒரு நாளுக்கு 15th May கொடுத்தேனே, not more than 60 days. 60 days full நீ முடிச்சிடணும் assembly. You know what will happen in big 4 big 5 இந்த மாதிரி டூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, ஆடிட் டாக்குமெண்டேஷன் டூல்ல, இதுல அந்த சிஸ்டமே லாக் பண்ணிரும். இதுக்கப்புறம் உன்னால ஒரு ப்ரொசீஜர் கூட ஆட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி பண்ணிரும். சிஸ்டம் லாக் பண்ணிரும். அந்த ஃபைல் யூ கேனாட் சேஞ்ச் எனிமோர். யூ கேன் லுக் அட் இட், கேனாட் எடிட் இட், அந்த மாதிரி ஆயிடும். SQC1, quality control for firms that perform audits and reviews on historical financial information, other assurance and matters, requires firms to establish policies and procedures for the timely completion of assembly of audit files. இதான் ஃபாலோ பண்றாங்க அவங்க. நான் இப்பதான் சொன்னேன்ல, பிக் 4ல அவங்க லாக் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல நீ ஆட் பண்ணவே முடியாது ஃபைல், ஏதோ ஃபைல்ல. ஓகே so it is how did they implement policies and procedures? Policies and procedures na என்னப்பா? What is policies and procedures? Control, automated controls ஒன்று போட்டாங்க. இதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்ல இருந்து 60 days குள்ள அசம்பிளி பண்ணிடணும். அசம்பிளி பண்ணலனா it should not allow, அவ்வளவுதான் லாக். அதுக்கப்புறம் ஆடிட் ஃபைல அசம்பிளி பண்ண கூடாது. We cannot make any changes to audit file அப்படின்னு they have made some control policies and procedures. Okay, actually எப்படி இருக்கும்? Actually they will follow SQC1. ஏன்னா SQC1க்கு நான் ரீசன் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு பார்ட்னர் செஞ்ச வேலைக்கு வந்து ஹோல் ஃபார்ம், அந்த ஃபார்மில் வந்து 500 பார்ட்னர்ஸ், 3000 CAs, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஃபார்மோட ரெப்புடேஷனே போயிடும். பிடபிள்யூசி ரெப்புடேஷனே போயிடுச்சு சத்தியம். அப்புறம் ஏதோ ஒரு 2 ஆடிட்டர் செஞ்ச வேலைக்காக. ஓகே, they did bad job is all. They were not involved in fraud. They just did bad job. சரியா ஆடிட் பண்ணல அவங்க. ஸோ SQC1 வந்து ஃபார்ம் லெவலில் சில கண்ட்ரோல்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். Policies and procedures சொல்லலாம். Policy and procedures is basically controls. So இவங்க ஆடிட் ஃபைல்ல இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துறாங்க. Audit appropriate time limit 60 days. Okay, the completion of the assembly of the final audit file after the date of auditor's report is an administrative process that does not involve the performance of new audit procedures. ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுவேன்? நீ ஆடிட் ப்ரொசீஜர்லாம் பண்ணக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் என்ன? இது ஒரு ஓல்டு கால்குலேஷன் இருந்தது, அது டெலீட் பண்ணாங்க. ஓகே, சார்ட்டிங் பண்றாங்க. இது டெஸ்டிங்கோட ஒர்க் பேப்பர்ஸ், இது அனாலிசிஸ், இது கன்க்ளூஷன் ஒர்க்கிங் பேப்பர்ஸ், செக்லிஸ்ட் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ ஃபைனல் அசம்பிளி ரிலேட்டட் செக்லிஸ்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சா? ஆல் பேப்பர்ஸ் இன்க்ளூடடா? ஓகே, கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோமா? இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணிட்டோமா? ஷார்ட்டிங் எல்லாம் பண்ணிட்டோமா? டெலிஷன் ஏதாவது பண்ணிட்டோமா? ஓகே, ஒரு ஃபைனல் அசம்பிளி செக்லிஸ்ட் வச்சிருப்போம். அந்த மாதிரியும் வச்சிருந்தா தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அசம்பிளி ப்ராசஸ். அசம்பிளி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். இட் டஸ் நாட் இன்வால்வ் doing of any new audit procedures or drawing of new conclusions. Audit procedure பண்ணா evidences வரும், evidence பேஸ் பண்ணி new conclusions பண்ணி வரேன். இதுக்கு அப்புறம் நீ conclusions எல்லாம் பண்ண முடியாது, ஆணியே பிடுங்க வேணாம்.
இது மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மட்டும் செஞ்சுட்டா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் deleting, discarding, இப்போ தான் பார்த்தோம்ல, சார்ட்டிங், signing off completion checklist leading to final assembly process, documenting audit evidence that the auditor has obtained, discussed and agreed and the relevant members of the agreement before the date of auditor's report. ஆடிட் ரிப்போர்ட் முன்னாடி இருக்கிற ஆடிட் எவிடன்ஸ் எல்லாம் அங்கே எங்கே இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து நீ வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதும் அதுவும் வந்து ஃபைனல் அசம்பிளி ப்ராசஸ் தான். நீ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, பட் இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரான். After the assembly of the final audit file has been completed, the auditor shall not delete or discard audit documentation of any nature before end of its retention period. ஒரு retention period SQC1 சொல்லியிருக்கோம். SQC1 requires firms to establish policies and procedures, அதான் control, for retention of engagement. For this year 25-26, report date 7 years, 15th May. Minimum retention period 7 years. Earliest deletion date, அதான் from that date, report date 7 years. அதுக்கப்புறம் தான் நீ டெலிட்டே பண்ண முடியும். மினிமம் ரிட்டென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கண்ட்ரோல் போட்டுருவாங்க, இந்த டாக்குமெண்டேஷன் இட் ஒன்ட் கெட் டெலிட்டட். அவங்க க்ளவுடில் ஒரு காப்பி வச்சுருப்பாங்க, டச்சே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அதில். ஓகே, அந்த மாதிரி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்லாம் பண்ணு. பாலிசி ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறான், SQC1 சொல்கிறான். ஆக்சுவலாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. The retention period for audit engagement orderly is no shorter than 7 years. At least 7 years இருக்கணும். Date of auditor's report, or if later, the date of group auditor's report. Group audit report ஏதோ வந்தது அப்படின்னா அங்கேருந்து 7 years, இல்லைனா 7 years from auditor's report. ஓகே, இது வந்து இந்த சாப்டரோட MCQஸே இல்லை. ஓகே, திஸ் இஸ் சாப்டர் 3ஓட MCQஸில் வந்திருக்கு, சாப்டர் 7ஓட MCQஸில் வந்திருக்கீங்க. பட் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாமா? டிஸ்கஸ் பண்ணலாம். இது படி. நான் இது படிச்சிட்டேன். Work relating to verification of revenue was assigned to Mohit in audit program. However, it is being performed by Rohit actually. Mohitக்கு அலாட் பண்ணோம், ரோஹித் தான் பண்ணிட்டு இருக்கான். Verification of trade receivables are planned to be recorded by someone else is carrying out due to last minute practical issues. Okay, which of the following statement is most appropriate? அதாவது எது most true in this regard relating to audit documentation? Audit program contains names of persons and work to be performed. Yes. Okay, it is immaterial whether work is assigned to one person is performed by another person. illa, this part is a little wrong. Okay, audit program was already prepared. Okay, only person assigned specific, no, it cannot be rigid, it has to be updated from time to time. It is necessary that audit program may be suitably updated for our notes are given in working papers to this effect, so that, so suitably updated, yes. So notes working papers la வந்து இவன் மாறிட்டான், it was initially assigned to someone else is completing it அப்படின்னா you have to note update the word notes. Can you tell? Yes, this is true. Changes in audit program or note anything matters are required only when a person not performing audit is repeated. No, wrong. This is right. As regards, which of the following statement is most appropriate? Again, most true. இங்க இதெல்லாம் full true, இங்க partially true. So I think A is C. C. Okay. Then working papers. As regards materiality, which of the following statement is most appropriate?
Material has already been determined. There is no need to put it into working papers. No, I showed you. Working papers வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணோம், பிளானிங்ல மெட்டீரியல் பண்ணுவோம். Depends on professional judgment. Whatever amount has been determined can be documented in working papers. Okay. Material evaluated on the basis of professional judgment along with factors considered in material has to document. Yes, this is most appropriate. This is most true. Who see the number? Yes. 3. Team's assessment of risk of material is low. Which is the following statement is odd one heading to odd one. So odd one என்ன, ஏதோ 3 வந்து ட்ரூவா இருக்க போகுது, 1 ராங்கா இருக்க போகுது, ஆர் எல்ஸ் 3 ராங்கா இருக்க போகுது, 1 ரைட்டா இருக்க போகுது. அதான் odd one out. Discussion amongst engagement team members and details of significant decisions reached has to be documented. Yes, true. Engagement team members கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவோம்ல, அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணோம். Details of significant decisions reached has to be documented. Yes. This is chapter 2, planning. It is chapter 3, materiality. Details. So இது ஒரு true பா. Let's see. Details of risk assessment procedures have to be documented. Yes, true. ரெண்டு true கிடைச்சது. So odd one outனா I think wrong தான் இருக்க போகுது. So details about how understanding of each component of internal control was obtained has to be documented. Yes, true. So ஒரு wrong இருக்க போகுது. Precise calculation of risk of material misstatement has to be documented. Precise calculation of risk of material misstatement. We do not have precise calculation. Percentageல auditor may precise calculation வராதுப்பா. Auditor may use percentage or some number, but it is not precise calculation. It's not max. நான் சொல்லியிருக்கேன்ல, இது அது சும்மா பேரு தான் ஈக்குவேஷன், precise calculation தான் வராது. So this is actually chapter 3. Shobit என்ன பண்ணானா, responsible for administration. So the following is not true. Okay. Dates on which physical inventory count progress was attended by him should be documented. It is true. Should be documented. It may also include photographs. Yes, it is true. We'll do photographs. Photos எல்லாம் போடுவோம். Photos dates எல்லாம் அதுக்கு dates இருக்கும், date tag எல்லாம் இருக்கும், எப்போ எடுத்தோம் அதெல்லாம் இங்க இருக்கும். Okay. Details of test counting. Test count பண்ணுவோம்ல, test count அதுவும் டாக்குமெண்ட் பண்ணணுமா? ஆமா, டாக்குமெண்ட் பண்ணணும். obsolete funds, obsolete goods, அதுவும் டாக்குமெண்ட் பண்ணணும். obsolete. So 3 is true. This is false then. என்ன சொல்றான்? குவாலிட்டி கண்ட்ரோல். ஒரு இன்வென்ட்ரியோட குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்ல, அதை பத்தி ரிப்போர்ட்ஸும் should I document? இல்ல, ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அவன் வைக்க போறான், அவன் விற்க போறான். QC குவாலிட்டி செக் எல்லாம் அவன் வைக்க போறான், அவன் ஃபாலோ பண்ண போறான். நமக்கு எதுக்கு? ஓகே. இது SA 550 பாயிண்ட். அதான் சொன்னேன், மற்ற எல்லா சாப்டர்ஸும் கொண்டு வந்துட்டு இங்க டாக்குமெண்டேஷன் சாப்டருக்கு அப்புறம் they are expecting you to know it. How will you know? You're not expected to know this. After you finish, you can come back. அங்கே ஒரு ஸ்டிக்கர் போட்டுரு, ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து பாரு, உனக்கு புரியும். To most extent, என்னோட கிளாஸ் என்ன பண்ணினா most probably you will understand. Okay. You have to get this. This I should not get. So should not be form part of it. You will know this in SA 550. Maybe I'm not sure. உங்க இதுல இருக்கா? I think final இருக்கு. I'm not sure IPC லெவல்ல இதுவும் இருக்கு. So ஏதோ இஷ்டத்துக்கு. Okay. With that, we come to an end of this chapter.